சத்குரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு ஆன்மீக குருவா பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டுற ஒருத்தரா இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, பொதுமக்களுக்கு போய் சேருகின்ற சில விமர்சனங்கள். இப்போ கடந்த வருஷத்துல 3.51 பில்லியன் இஸ் அவர் ரீச். நெகட்டிவா பாசிட்டிவா? இப்போ நான் இந்த வளாகத்துக்குள்ள வரும் பொழுது பள்ளிக்கூடங்களும் இருக்கு உள்ள. இது ஆன்மீக மையமா இல்லை கல்வி நிலையமா? ஆன்மீகம்ன்றது ஒரு கல்வி தானே. ஒன்று ஈஷா வித்யான்னு இருக்குது, இது கிராமங்களில் நடக்குது. இதோடைய நோக்கம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஒரு இப்போ நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சத்குரு? 27 நாடுகள் 30,000 கிலோமீட்டரை 100 நாள் அந்த பைக்ல, அது என்ன பேஷன் சார்? உருவமற்ற ஒரு சித்தாந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க இவ்வளவு பெரிய பெரிய உருவங்களோடு கூடிய இந்த கோவிலை, இந்த தியான லிங்கத்தை அல்லது ஆதியோகி டெம்பிள இல்லைன்னா லிங்க பைரவிய அந்த மாதிரி நீங்க அமைச்சதற்கான என்ன தத்துவம்? அது ரொம்ப புத்துணர்வான உயிரோட்டம், போதை, அசைவில்லாத தன்மை, மூணு ஒரே முகத்தில் இருக்குது. நீங்க சும்மா அப்படியே பார்த்து உட்காந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அது வந்துடும். ஒரு ஷர்ட் டிஷர்ட் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு BMW-ல 2 வீலர்ல அப்படி போற ஒரு ஆன்மீக குரு தமிழ்நாடு சந்திச்சதில்லை. அது எப்படி நீங்க அந்த மாதிரி ஒரு உருவத்துக்குள்ள இருந்து மக்களை சந்திக்கணும் அப்படிங்கறது எப்படி தோணுச்சு? ஒரு வரியில மட்டும் அதுக்கான விளக்கம் மட்டும் சொல்லுங்க, இது மக்களுக்காக. இப்போ நான் இந்த வளாகத்துக்குள்ள வரும் பொழுது பள்ளிக்கூடங்களும் இருக்கு உள்ள. இது ஆன்மீக மையமா இல்லை கல்வி நிலையமா? ஆன்மீகம்ன்றது ஒரு கல்வி தானே. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஞ்ஞானம் புரிஞ்சுக்கிறீங்க, இந்த மரம் எப்படி வளர்த்துறதுன்னு புரிஞ்சுட்டீங்க. இதுக்கு அக்ரிகல்ச்சரோ ஹார்டிகல்ச்சரோ ஏதோ சொன்னாங்க. இந்த மனிதன் வளர்த்துறது எப்படி புரிஞ்சுட்டா அது ஒரு விஞ்ஞானம் தானே. இப்போ நீங்கள் இந்த ஸ்கூலை 2 விதமாக வச்சுருக்கீங்க. எனக்கு கேள்விக்கு பதில் சொல்லலை. நீங்கள் என்ன சொல்லலை? இப்போது மரம் வளர்த்துறது எப்படின்னு புரிஞ்சுட்டா ஹார்டிகல்ச்சர்னு அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறீங்க. மனிதன் எப்படி முழுமையாக வளர்த்துறது, அவன் எப்படி மலருது ஆனால் ஒரு விஞ்ஞானம் பண்ணால் அது விஞ்ஞானம் இல்லையான்னு கேட்குறேன். கல்விக்கூடம் தான் இது கூட. எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது சத்குரு. இது மட்டுமல்ல, என்னுடைய சிறிய வயதிலிருந்தே ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதலோட கல்வியை கொடுக்குறாங்க. இந்த இந்தியாவில் மட்டும் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான கல்வி இல்லை. CBSE ஒரு இடத்துல இருக்கு, ICSI ஒன்று இடத்துல இருக்கு, ஒன்றத்துல மெட்ரிக் இருக்கு, ஒன்றத்துல சமச்சீருங்கிறாங்க. அவங்களுக்கு ஆனால் பொதுவாக ஒரு வளர்ந்து பள்ளிக்கூடம் முடிச்சதுக்கு பிறகு அவங்க மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் பொழுது அது பொதுவாக இருக்கும் பொழுது தடுமாறுறாங்க, அவங்க நிலையில தடுமாறுறாங்க. இந்த ஈஷா யோக மையத்தில் நீங்க 2 வகையில பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, 4 வகை. அந்த வகைகளை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒன்று ஈஷா வித்யான்னு இருக்குது, இது கிராமங்களில் நடக்குது. இதோடைய நோக்கம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் என்ன நடக்குதோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக எஜுகேஷன்னு ரூரலில், அதுலேயும் ரொம்ப ரிமோட்டாக இருக்கிற ரூரல் ஏரியாஸில் கொடுக்கணுன்ற நோக்கம். இது ரொம்ப மிக சிறப்பாக நடந்து வந்திருக்குது. இப்போது நமக்கு இப்போ 12 ஸ்கூல் இப்படி இருக்குது. முக்கியமாக நாம் எல்லா தாலுக்குலேயும் ஒரு மாடல் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சோம். அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நாம் போய் இது எல்லாம் உருவாக்க ஆரம்பித்தப்போ நிறைய இடத்துல நாம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸு, அது ஆஃபீஸர்ஸு, பழைய மினிஸ்டர்ஸு எல்லாம் பார்த்தோம். அப்போ பார்த்தப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்போவே இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம். அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது முடியும். குவாலிட்டி மீன்ஸ் சரியாக வச்சுக்கல, பாத்ரூம் சரியாக வச்சுக்கல, கிளாஸ் ரூம் சரியாக இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சொல்கிறேன். ப்ளஸ் ஸ்கூலில் இது நான் ஜென்ரலாக கமெண்ட் பண்ண விரும்பலை, ஆனால் ஜென்ரலாக ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷனை ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஒரு மகத்தான நாட்டுக்கே ஒரு மகத்தான பிரச்சனையாக இருக்குது. வெறும் ஒரு மாநிலத்தில் இல்லை, எல்லா இடத்துல. என்னென்னா, இப்போது 9வது கிளாஸ் வரைக்கும் என்ன பண்ணாலும் நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு ஒன்றும் ஃபெயில் ஆகிற வாய்ப்பே இல்லை. எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னா, ஃபெயில் பண்ணால் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போகிற, மாட்டு மேய்ச்சிக்கோ இல்லை ஆடு மேய்ச்சிக்கோன்னு இது சொல்லுவாங்க. இதனால் எப்படியோ ஸ்கூலில் இருக்கட்டும் என்ற நோக்கத்தில் பண்ணாங்க. இது ஒரு நல்ல நோக்கம்தான். ஆனால் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்மக்கிட்ட
நாட்டு முழுக்கமாக பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் குழந்தை இருக்கிறாங்க. 15-16 வயசாகிடுச்சு. 2 என்னன்னு தெரியல. ஆனால் ஸ்கூலுக்கு மட்டும் போயிருக்கிறான் 10 வருஷம் 12 வருஷம். அவனுக்கு ஒரு விவசாயம் பண்ண தெரியல, வேறு எந்த கலை தெரியல, ஒரு கார்பென்ட்ரியோ ஒரு இன்னொன்னோ ஒன்றும் அவர் அப்பா என்ன பண்ணுறாங்களோ அது கூட கற்றுக்கல. என்னத்துக்குன்னா ஸ்கூலில் போய் உட்காந்தான். ஒரு ஆட்டிடியூடில் எஜுகேட்டட் ஆகிட்டான், பட் நாலெட்ஜில் எஜுகேஷன் ஆகலை. இந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப அபாயமான சூழ்நிலை. என்னத்துக்குன்னா இந்த மாதிரி இளைஞர் ரொம்ப நம்பர் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அப்போ தான் க்ரைமு, டெரரிசம் இதெல்லாம் வர்றதுக்கு இதுதான் காரணம். என்னத்துக்குன்னா எந்த ஒரு ஸ்கில் இல்லை கையில். ஆனால் போய் வயலில் போய் அப்பா கூடயோ அம்மா கூடயோ வேலை பண்ணுற ஒரு மனநிலையோ மனப்பக்குவமும் இல்லை. அவர் ஏதோ சிட்டியில் வாழணும், இன்னொரு விதமாக வாழணும்னு ஆர்வம் வந்துடுச்சு. என்னத்துக்குன்னா ஸ்கூலுக்கு போய் இது நாம் பார்த்துக்கணும். என்னத்துக்குன்னா இந்த மாதிரி ரொம்ப வந்துட்டாங்க இளைஞர். நாட்டுக்கு பல விதமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. It is very important that either they must have proper university education or skill. இது வச்சுட்டு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் போட்டாங்க. ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குது. பட் இட் இஸ் ஸ்டில் நாட் வாட் இட் ஷுட் பி. என்னத்துக்குன்னா ஸ்கில் லெவலில் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு யூரோப்லேயோ இல்லை அமெரிக்காலேயோ பார்த்தா ஆர்டினரி திங்ஸ், ஒரு கார்பெண்டர் வந்தால், ஒரு எலக்ட்ரிஷியன் வந்தால் எந்த ஸ்கில்லோட வேலை பண்ணுறான் அந்த மாதிரி ஸ்கில்லு நாம் இன்னும் இங்கே பார்க்கல. எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஜென்ரலாக வரல. அப்படி ஏதோ ஒன்று அப்படி கற்றுட்டு சும்மா வேலை பண்ணுறப்போ அப்படியே கற்றுட்டு ஏதோ பண்ணிக்குவாங்க. ஒரு மேசன்னால எப்படி பண்ணுறாங்க, முதல்ல எப்படி இருந்தாங்க ஒரு மேசன்னு, இப்போ எப்படி இருக்காங்க. அவர் எல்லாம் ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போச்சு. உங்கள் வீட்டில் ஒரு கார்பெண்டர் கூப்பிட்டிங்கன்னா அவர் ஃபிக்ஸ் பண்ணி போகிறாங்க வாசலில். க்ளோஸ் பண்ண ஓப்பன் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ண முடியாது. இது டெய்லி ப்ராப்ளம் இந்தியாவில் எல்லாம் இருக்குது. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜெர்மனியில் இந்த ஒரு கம்பெனி வந்திருக்குது, எல்லோரும் அந்த வாசலில் ஜன்னலில் போட்டுக்கிறாங்க. என்னத்துக்குன்னா க்ளோஸு ஓப்பன் பண்ண முடியும். இது என்னத்துக்குன்னா ஸ்கில் லெவலில் நம்ம டெவலப் பண்ணல. இப்போது முயற்சி நடந்திருக்குது, பட் இது ரொம்ப தீவிரமாக நடக்கணும். இது வெறும் அரசாங்கம் நடத்த முடியாது. இதில் ஒரு நுட்பமான ஒரு கேள்வி எனக்குள்ளே வருது சத்குரு, நீங்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். காலமாக இந்த விஷயம் உடைக்கப்பட்டதற்கு பின்னால் ஏதோ ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வன்முறை நிகழ்ந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஏன்னா வரலாற்றை பார்க்கும் பொழுது கல்வி மறுக்கப்பட்டு அந்த பிரிவுகளில் இருந்து இந்த வேலையை செய்யக்கூடிய தகப்பன் இருந்தால் அந்த அந்த மகனும் அவனும் சார்ந்து அது மட்டும்தான் வேலை செய்யணும். ஆனால் டிக்னிட்டி ஆஃப் லேபர் கிடையாதுங்க. டிக்னிட்டி ஆஃப் லேபர் இல்லாத பொழுது, தான் எந்த வேலையை செய்கிறோமோ அதற்கான சரியான வெளிப்பாடு இல்லாத பொழுது, கல்வி கற்றால் இது நல்லா வரும் அப்படிங்கிறதுனால எல்லோரும் கல்வியை நோக்கி போக தொடங்குகின்ற பொழுது, கல்வியில் சரியான சிஸ்டம் இல்லாததுனால இந்த தடுமாற்றத்திற்கு பின்புலம் மறுபடியும் அவர்களை அங்கேயே அனுப்புறதுக்கு பின்னால் ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு சரிசமமான ஒரு சூழலை, புரிந்துணர்வை ஏற்படுத்தாமல் இந்த ஸ்கில் பேஸ்டாக அந்த குழந்தைகளை கல்வியிலிருந்து ஸ்கில் பேஸ்டாக அனுப்புறது ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனால் இல்லை. இப்போ நீங்கள் யூரோப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி, செக்கோஸ்லோவேக்கியா இந்த மாதிரி ஏரியா, நான் எதுக்கு இந்த 2 தேசம் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன்னா, அங்கே இருக்கிற என்ஜினியரிங் ஸ்கில்ஸ் எங்கேயோ கிடையாது உலகத்தில். அந்த அளவுக்கு என்ஜினியரிங் ஸ்கில்ஸ் இருக்குது. என்னத்துக்குன்னா ஸ்கூலில் வந்தப்போ 10, 12, 13 வயசுக்குள்ளேயே குழந்தை ஆப்டிடியூட் டெஸ்ட் போடுறாங்க. இந்த குழந்தை யூனிவர்சிட்டியில் போட்டால் அகாடமிக் கேப்பபிலிட்டி இருக்குதா இல்லை ஸ்கில் பேஸ்ட் கேப்பபிலிட்டி இருக்குதான்னு அங்கேயே அட்வைஸ் பண்ணிடுவாங்க. உங்கள் அப்பா பெரிய சயின்டிஸ்டாக இருக்கட்டும், நீனு அந்த மாதிரி உனக்கு அந்த மாதிரி மனநிலை இல்லை அந்த மாதிரி மூளை உனக்கு இல்லைன்னா நீங்கள் வேறு ஸ்கில் பேஸ்டாக பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த டிக்னிட்டி ஆஃப் லேபர்ன்ற வார்த்தை ஒன்று சொல்லிட்டீங்க. அது உருவாக்காமல் நாம் எல்லோரும் போய் ஆஃபீஸில் உட்கார வச்சா வேலை பண்ணுறவங்க யாரான்னு கேட்குறேன். இப்போ ஆஃபீஸில் இருக்கிற வேலை இன்னொரு 10-15 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆள் தேவையில்லாமல் ஃபுல்லாக ஆஃபீஸ் நடக்கும், மஷீனே பண்ணிவிடும் எல்லாமே. அந்த மாதிரி நிலை வந்துடும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க எல்லாருமே? ஆனால் சில வேலை இருக்குது, மனிதன் பண்ணியே ஆகணும். அது அந்த மாதிரி தன்மை இருக்குது. எப்படி இருந்தாலும் we are moving towards more and more mechanized processes. அடுத்த ஸ்கூல் சத்குரு வேற ஒரு ஸ்கூல், இது ஒன்று முக்கியமாக இந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கிற ஸ்கூலு உருவாக்கியிருக்கிறது. என்னத்துக்குன்னா அவர் சமூக நிலையில் இருந்தாலும் சரி இல்லை பொருளாதாரத்தில் பார்த்தாலும் ஒரு குழியில் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போது இந்த ஜாதி ஏதோ மற்ற இதெல்லாம் எடுத்தீங்க இல்லையா, முக்கியமாக இந்த ஜாதி வேறுபாடு இருக்கிறது.
ஒரு சமூகத்தில் ஒரு குழி, அந்த கிராமத்தில் இருந்து அவன் என்னமே பண்ணாலும் வெளியே வர முடியாது அவன். இதனால அவனுக்கு படிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும், அவன் உலகத்தில் எங்கே வேணாலும் போக முடியும். இதனால ஆரம்பிக்கிறப்போ 6 வயசு குழந்தைக்கே கம்ப்யூட்டர் எஜுகேஷனோட ஆரம்பிக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் எஜுகேஷனோட ஆரம்பிக்குது. 7 வயசுக்கு வரதுக்குள்ளே எல்லாரும் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசிக்கிறாங்க நம்ம கிராமங்களில். இப்போ நம்ம ஸ்கூலில் படித்தவங்க எல்லாமே என்னதுக்கான இங்கிலீஷ்ன்றது ஒரு பாஸ்போர்ட், எங்கே வேணாலும் போய்க்க முடியும். அது ஒரு பாஷை ஒன்று தெரியலன்னா அங்கேயே அந்த குழிலே இருப்பான். அந்த மொழி ஒன்று புரியலன்னா அந்த குழிலேயே இருப்பான். என்ன திறமை இருந்தாலும் என்ன புத்தி இருந்தாலும் அந்த குழி தாண்டி போகிறது கஷ்டமாயிடும். எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, இப்போ ஏதோ நம்ம அப்துல் கலாம் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, எல்லாம் சின்ன சின்ன குக்கிராமங்களில் பிறந்து வளர்ந்து பெரிய நிலைக்கு போயிட்டாங்க. பட் எல்லாரும் அப்படி பண்ண முடியாது. வாய்ப்பு தேவை அவருக்கு. ஒரு வழி இல்லைனாலும் என்னை விட்டிங்கன்னா காட்டிலேயே போய் சேர்ந்துடுவேன், எங்கே வேணாலும் நான் எங்கே போகணுமோ அங்கே போயிடுவேன். ஆனால் மித்தவங்க ஒரு வழி பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா அவர் போக முடியாது. அப்படி இருக்கும். அதனால நாம் யாரோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன் சாம்பிளாக எடுக்காமல் ஆர்டினரி பீப்புள் எப்படி போகணுன்னா, எப்படி பொருளாதாரத்து ஒரு முன்னேற்றம் நடக்கணுன்னா சமூகத்தில் இருக்கிற ஒரு வேறுபாடு தாண்டணுன்னா அந்த சூழ்நிலையிலேருந்து அவர் கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அதுக்காக அந்த கல்வி, அந்த ஈஷா வித்யா. அடுத்தது இந்த ஈஷா ஹோம் ஸ்கூல் இருக்குது. இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இடம் இது ஈஷா ஹோம் ஸ்கூலு. இங்கே தோராயமாக ஒரு 32-33% மக்களில் குழந்தை எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. மித்தவங்க எல்லாமே லோக்கல் குழந்தை இருக்காங்க. ஃபுல் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேருந்து இருக்காங்க. இது நாம் ரொம்ப வேறு மாதிரி நடத்துகிறோம். இங்கே வெறும் 340 குழந்தை மட்டும்தான் எடுக்கிறோம், அதுக்கு மேலே எடுக்க மாட்டோம். 340 குழந்தைக்கு 120 பேர் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அடல்ட்ஸுக்கு கைட் பண்ணுறதுக்கு. என்னதுக்கான இங்கே ஒரு திட்டு கிடையாது, ஒரு அடி கிடையாது, பனிஷ்மெண்ட் கிடையாது. அப்படி வளர்த்தணுன்னா எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கணும். குழந்தை பாருங்கள் ஆனந்தமாக பறவை மாதிரி ஓடிக்கிறாங்க, ஆனால் நல்லா கற்றுக்குறாங்க. இங்கே 7 நாள் ஸ்கூல் நடக்குது. இங்கே அவருக்கு ஒன்றும் இது இல்லை. என்னதுக்குன்னா இது ஒரு பெரிய ஒரு அவருடைய ஈடுபாடோட நடத்துகிற ஸ்கூல் இது. இப்படி நடத்தணுன்னா டெடிக்கேட்டட் பீப்புள் வேணும். வெறும் 340 குழந்தை மட்டும்தான் இதில் எடுக்கிறோம். இதனால நமக்கு ரொம்ப பிரச்சனை வந்திருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு 11,000 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது நமக்கு. நாம் எடுக்கிறது 340ன்னா அப்போவே இருக்கிறாங்க. எடுக்கிறது தோராயமாக 35-40 குழந்தை தான் நம்ம எடுக்கிறது. 11,000 அப்ளிகேஷன் வருது. எவ்வளோ பேர் முக்கியமானவங்க நாட்டில் அவருக்கு சீட் கொடுக்கலன்னு நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்காங்க. என்னத்துக்குன்னா இவர் மினிஸ்டர் இன்னொருத்தர் யாரோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, சீட் இல்லைன்னு சொன்னால் அது என்ன சீட் இல்லை எடுத்துக்கிங்கன்னு சொல்கிறாங்க. நாம் அப்படி எடுக்கலை. என்னத்துக்குன்னா இந்த 340 குழந்தைக்கு நம்ம கேப் போட்டிருக்கிறோம். அதனால தான் இந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்கூலு இது ஒரு லீடர்ஷிப் டெவலப் பண்ணுறதுக்காக நாம் பண்ணுறோம். இது மாஸ் டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. இது நம்ம நாட்டில் இருக்கிற குழந்தைக்கு எல்லாமே இந்த மாதிரி ஸ்கூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நாம் ஒரு அமெரிக்காவில் இந்த மாதிரி ஸ்கூல் இப்போ பண்ணுறதுக்கு இப்போ பில்டிங்ஸ் எல்லாம் நடந்துருக்குது. பெங்களூரில் ஒன்று நடக்கிறதுக்கு பண்ணியிருக்குது. பட் இதே மாதிரி தான் கேப் பண்ணிவிடுவோம் அங்கே கூட. இப்போ 10th எழுதும்போது அவங்க என்ன சிலபஸில் எழுதுவாங்க இந்த சில்ட்ரன்? 10th அவர் எந்த சிலபஸில் வேணாலும் எழுத முடியும். அந்த மாதிரி நாம் ட்ரெயின் பண்ணுறோம். முக்கியமாக அவர் எல்லாமே இப்போ கேம்பிரிட்ஜில் இருக்கிறாங்க. பட் கேம்பிரிட்ஜே எழுதணும்னு தேவையில்லை. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அவர் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அவருக்கு எஜுகேஷன் அந்த அளவுக்கு நாம் திணிக்கலை அவர் மேலே. அப்படி இருந்தால் அவர் இந்த ஸ்டேட் போர்டே எடுக்க முடியும் வேணும்னா. அந்த டைமில் வேறு ஸ்கூலில் போய் எக்ஸாம் எடுக்கணும், அது போய் எடுத்துக்கிறாங்க. இல்லை ஐசிஎஸ்சி எடுத்துக்க முடியும், சிபிஎஸ்சி எடுத்துக்க முடியும், எது வேணாலும் வரைக்கும் போயிருக்கா சத்குரு? அந்த குழந்தைகள் போயிட்டாங்களா? இல்லை, நம்ம 13th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. எல்லாம் வெளியே போயிட்டாங்க. நிறைய பேர் வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸில் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போவே 17 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாம் வெளியே போய் நல்லா இருக்கிறாங்க. இதில் முக்கியமானது என்னன்னா, இந்த குழந்தையுடைய குறிப்பிட்ட திறமை கவனித்து நாம் அவர் என்ன செய்யணுமோ அப்படி செய்வோம். இங்கே ரொம்ப கலை, மியூசிக்கு, டான்ஸு, அக்ரிகல்ச்சர் எல்லா விதமான ஈடுபாடு இருக்குது. லீடர்ஷிப் இது இருக்குது. இதனால நான் 13 வருஷம் பண்ணேன். 12 வருஷம் இருக்குது, 13 வருஷம் பண்ணேன். என்னதுக்குன்னா நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு தாய் தந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பைத்தியம் இருக்குது. 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவருக்கு மார்க்ஸ்னு பைத்தியம் பிடிச்சிடும். இதனால நான் சொன்னேன், இது மார்க்ஸ் பற்றி இல்லை, குழந்தை நல்லா வளரணும். மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க, மார்க்ஸ் இப்போ நல்லா வருது, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனால் முக்கியமானது என்னென்னா இதெல்லாம் நாம் சேர்த்து வளர்த்துருக்குறோம். அவர் எல்லாம் விட்டுட்டு வெறும் மார்க்ஸ் பண்ண ஆகாது, எல்லாமே சேர்த்து ஒரு முழுமையான மனிதனாக வளரணுன்றதுக்காக. எனக்கு ஒரு தாயாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னுடைய குழந்தைய நான் வந்து இப்போ படிக்க வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் அவ்வளோ அற்புதமான சூழ்நிலையில் அந்த குழந்தைய நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா வெளியில் போகும்பொழுது இந்த அட்மாஸ்பியர் அந்த குழந்தைக்கு இருக்காது இல்லையா? இந்த உலகம் வந்து அவ்வளவு ஒன்றும் இந்த ஈஷா யோகா மையத்தில் நீங்கள் பாதுகாப்பாக வச்சிருக்கிற மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க இல்லையா? அதை எப்படி அந்த குழந்தை எதிர்கொள்ளும்? அந்த இம்யூனிட்டி பவர் அதுக்கு எப்படி வரும், எதிர்ப்பு சக்தி? அப்படின்னு மோரில் எடுத்து போய் போட்டுக்கலாமா இப்போவே? அந்த சென்னையில் ஒரு சாக்கரை, பெரிய சாக்கரை இருக்குது இல்லையா, நாற்றம் அடைக்குது, அங்கே போட்டுடுங்க குழந்தை, நல்லா இம்யூனிட்டி வந்துடும், ஏது ஆகாது அவருக்கு. அதுக்கப்புறம் கொரோனா கூட வராதோ என்னமோ, அவ்வளோ இம்யூனிட்டி வந்துடும். அப்படியே வளர்த்தலாமா குழந்தை? சேரில் போட்டுடலாமான்னு கேட்குறேன். நல்ல சூழ்நிலையில் இருந்தால் அவர் எங்கேயும் இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒன்றும் வளரல. அது ரொம்ப பை த டைம் த லீவ் திஸ் பிளேஸ் த வெரி ஸ்ட்ராங். இது நமக்கு ரொம்ப தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் நாம் இந்த மாதிரி நாட்டிலேயே. அப்படின்னா நம்ம நாடு சேர் மாதிரி வச்சுக்கலாமா? எல்லாருக்கும் நமக்கு இம்யூனிட்டி வந்துடும். யாருக்கு எந்த நோய் வந்தார் உலகத்தில் நமக்கு வராது, நாம் சேர்லேயே இருந்தான். +2 வரைக்கும் முடிக்கிறது இப்போ நீங்கள் +3 சொல்கிறீங்களே, அது புது சிஸ்டமாக இருக்குது. இட்ஸ் நாட் அ மெக்காலே சிஸ்டம். அது எப்படி புது ஈஷா யோகா மையத்தினுடைய சிஸ்டம்? அது நம்ம ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறோம். என்னத்துக்குன்னா இவர் சும்மா டெக்ஸ்ட் புக் மட்டும் படிச்சுக்கல. பை த டைம் தேர் 13, இஃப் யூ டாக் டு தெம் தேர் இன் அ டிஃப்ரெண்ட் லெவல். இப்போ மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஒரு 12 குழந்தை எடுத்துருக்குறோம் தனியாக. அதில் அவர் ஒரு மித்த சப்ஜெக்டெல்லாம் ஒரு 20% தான் பண்ணுவாங்க, 80% வெறும் மேத்தமேட்டிக்ஸை பண்ணுறாங்க. அவருக்கு மென்டார் இருக்கிறாங்க, கைட் பண்ணுறவங்க. அவர் எப்படி இருக்கிறாங்கன்னா PhD லெவல் கைட் பண்ண முடியும், அந்த மாதிரி பர்சன். இப்போ நீங்கள் 13வது கிளாஸ்க்கு வரைக்கும் வந்திருக்கிறவங்க போய் பார்த்தீங்கன்னா அவர் நாளைக்கு தே கேன் ரைட் அ PhD திசிஸ், அந்த மாதிரி இருக்கிறாங்க. முக்கியமானது ஒரு மனிதன் வளரணும், பாஸ் ஆகிறது இல்லை, மார்க்ஸ் எடுக்கிறது இல்லை, அது இது இல்லை, வளரணும். இந்த குழந்தை எல்லாமே சுமாராக வசதியாக இருக்கிற குடும்பங்கள்லேருந்து வந்தவங்க. இவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. எதுக்குன்னா இந்த மாதிரி நடத்தணுன்னா 120 பேர், 340 குழந்தைக்கு 120 பேர் பார்த்துக்கணுன்னா டீச்சர்ஸு காஸ்ட் இருக்குது. அதுக்கு எல்லாமே இதெல்லாம் எக்யூப்மெண்ட்டு, இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணணுன்னா காஸ்ட் இருக்குது. இதனால தான் நான் சொன்னது, இது பூரா நாட்டுக்கு கொடுக்குற வாய்ப்பு இல்லை, இப்போதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃப்யூச்சரில் அப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் பண்ணால் பண்ண முடியும், ப்ரைவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னதுக்குன்னா காஸ்ட் ஆர் வெரி ஹை. குவாலிட்டி அண்ட் காஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் லிங்க்ட். இன்னொன்று ஈஷா சம்ஸ்கிருத்தின்னு இருக்குது. இது இங்கே முக்கியமானது என்னென்னா அவர் கர்நாடக் மியூசிக்கு, இந்த நம்ம கிளாசிக்கல் மியூசிக், கிளாசிக்கல் டான்ஸ், களரிப்பயிட்டு, யோகா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஜென்ரல் லைஃப் ஸ்கில்ஸ் they will learn. They will pass their exams in this open school system ன்னு இருக்குது. அதில் அவர் 10th standard பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு டியூஷன் கொடுத்து பாஸ் பண்ணிடுவோம். ஆனால் முக்கியமானது என்னென்னா அவர் 12 வருஷம் இங்கே இருப்பாங்க. நமக்கு 7 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் இங்கே இருப்பாங்க. அவர் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே அவர் ஏதோ ஒரு சப்ஜெக்டில், இல்லை டான்ஸோ, மியூசிக்கோ, இல்லை யோகாவோ, இல்லை கலரியோ, இதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஒன்றுலேயோ 2லேயோ எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இது நீங்கள் அவர் பார்க்கணும். நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எப்படி இருக்காங்க குழந்தைன்ற நீங்கள் பார்க்கணும். ரொம்ப தீவிரமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இது இன்னொரு விதமான கல்வி. இன்னொன்று நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம இப்போது உருவாக்கி இருக்கிறோம். தட் சில்ட்ரன் ஷுட் க்ரோ அப் as லீடர்ஸ். இதுக்காக ஒரு முயற்சி நடந்திருக்குது. இன்னொன்று சயின்ஸ் எஜுகேஷன் நாட்டில் ரொம்ப தாழ்வமாயிடுச்சு. என்னதுக்குன்னா நமக்கு 50s 60s எல்லாமே எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் எல்லாருமே BSc MSc பண்ணாங்க. இதனால நமக்கு ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ் வந்துருச்சு நாட்டில். இதனால நாம் ஸ்பேஸுக்கு போகிறோம், இன்னொன்று பண்ணிக்கிறோம். இது எல்லாமே வந்தது என்னத்துக்குன்னா எதுக்கு படிக்கிறேன்னு தெரியாமல் மேத்தமேட்டிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு படிச்சுட்டாங்க மக்கள் அந்த காலத்தில். என்னதுக்குன்னா அதுதான் கோர்ஸ் இருந்தது. இப்போ போய் பாருங்கள் எவ்வளோ பேர் மேத்தமேட்டிக்ஸ் BSc பண்ணுறாங்க, ஃபிசிக்ஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். என்னன்னா வேலை நோக்கி போகுது எல்லாமே. இதனால இந்த ஒரு கவனம் என் மனத்தில் இருக்குது. என்னத்துக்குன்னா நம்ம இன்னொரு 20 வருஷத்தில் ஒரு சயின்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட, இப்படி ஆகிடும். இதனால அதுக்காக ஒரு சயின்ஸ் ஸ்கூல் ஓப்பன் இப்போ நடத்துறதுக்கு நாம் இப்போ முயற்சி நடந்திருக்குது. அதுக்காக இந்த குழந்தைகள் வந்து வெளியில் போய்
இந்த மாதிரி அவர்கள் வந்து ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க, உங்கள் கூட வந்து ஒரு ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க படிச்சுக்கிறாங்க. இப்போ வெளியில் புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு வந்திருக்கு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குழந்தைகள் வந்து அதை எதிர்கொள்கிறாங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கை இருக்குது, இப்போ நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன சத்குரு? நான் ரொம்ப ட்ராவலில் இருக்கிறதுனால நான் ஃபாலோ பண்ணல. நீங்கள் இந்த கேள்வி கேட்குறது இது ஏதோ இது பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அரசியல் இருக்குது இது பின்னாடி. சத்குரு, உங்களுடைய கல்வி தொடர்பான சிந்தனைகள் இந்திய நாட்டினுடைய மரபு வழி கல்விக்கான சிந்தனைகளுக்குள்ளே போகுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கல்வி அமைப்பு சிஸ்டம் அது வந்து குழந்தைகளை மிகப்பெரிய, அது முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை மிகப்பெரிய ஒரு த்ரெட்னிங் ஃபேக்டருக்கு அது வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி நிறைய விபத்துகள், நிறைய மரணங்கள், நிறைய தற்கொலைகள் இது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கான ஒரு காரணமாக இந்த நீட் தேர்வு வந்து அமைஞ்சிருச்சு. என்ன காரணம்னா, ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கல்வியை கொடுத்துட்டு அந்த சிஸ்டத்தில் அந்த குழந்தை 98 மதிப்பெண்கள் வாங்கின அந்த குழந்தைய இல்லை இது வாங்கினா நீ டாக்டர் ஆக முடியாது, நீ இன்னொரு டெஸ்ட் பாஸ் பண்ணணும் அப்போதான் சொல்லிட்டு இந்த சிலபஸே இல்லாத வேறொரு விஷயத்தை அந்த குழந்தைக்கு வந்து அப்படிதான் அந்த சிலபஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. அது ஏன்னா அதுதான் நான் ஆரம்பத்திலே கேள்வியில் கேட்டேன். சமச்சீர்னு ஒரு அமைப்பு இருக்குது, மெட்ரிக்னு ஒரு அமைப்பு இருக்குது, இப்போ நீங்கள் கேம்பிரிட்ஜ்னு சொன்னீங்க, அந்த மாதிரி ஐசிஐசிஐன்னு ஒன்று இருக்குது, அப்புறமா இன்னொன்று ஒரு சிபிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது. இத்தனை வகுப்புகளுக்குள்ளேயும் குழந்தைகள் போய் ஒரே ஒரு எக்ஸாமை மட்டும் அத்தனை நிலையிலேருந்து போய் சந்திக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்குடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அப்படிங்கிறது தான். நாங்கள் என்ன பார்க்கணுன்னா, இது ப்ரொஃபஷ்னல் இது எஜுகேஷனுக்கு மட்டும்தானே இது நீட், அப்படி தானே? ஆமாம். இப்போ மெடிக்கல் மட்டும்தான். இப்போ நீங்கள் டாக்டர் ஆகணும். இப்போ அவர் குடும்பம் ஏழைத்தனமாக இருக்குது, நானே வச்சுக்கோங்க, நம்ம குடும்பம் ஏதோ ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆர்வம் வந்துடுச்சு. எப்படியோ நான் டாக்டர் ஆகிட்டேன். ஏன்னா அந்த எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு மூளை இல்லை. நீங்கள் என் பேஷண்ட்டு விரும்புகிறீங்களா? இந்த மாதிரி டாக்டர் திறமை இருக்கணும் தானே. ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷனுக்கு போகணுன்னா ஒரு திறமை இருக்கணும், புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம நாட்டில் அந்த மார்க்ஸ்ன்னு போகிறதுனால இந்த திறமை டெஸ்ட் பண்ண முடியல. நாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுடைய கான்செப்ட் சொல்கிறேன். நான் இந்த நீட் பற்றி என்ன அரசியல் எனக்கு தெரியல. பட் என்ட்ரன்ஸ் எக்ஸோடைய கான்செப்ட் என்னன்னா, எல்லா நாட்டிலையும் என்ன கான்செப்ட்னா, ப்ரொஃபஷ்னல் இதுக்கு போகணுன்னா அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனுக்கு ஒரு விதமான திறமை தேவை இருக்குது. அந்த திறமை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம ஸ்கூல் எஜுகேஷனில் அந்த திறமை டெஸ்ட் பண்ணுறதோ இல்லையோன்னு யாரும் ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னாத்துக்குன்னா ஸ்கூல் எஜுகேஷனும் நாம் கரெக்டாக யோசித்து உருவாக்கலை. சும்மா ஏதோ இங்கிலீஷ் காலத்தில் ஏதோ இருந்து அதை அப்படி இப்படி மாற்றி இது பண்ணி கொஞ்சம் மாற்றுறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது என்னமோ நடக்குது அங்கே. என்னன்னா, இந்த அளவுக்கு சைஸ் இருக்கிறதுனால நாட்டில் இந்த அளவுக்கு குழந்தை இருக்கிறதுனால எது சரியான நிலையில் பண்ண முடியல. ஆனால் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுக்கு போகிறப்போ ஒரு டெஸ்ட்டு வேணுன்றது எல்லா நாட்டிலையும் இருக்குது. பட் இது நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, இப்போ நாம் வளரப்போ கூட எதுவும் நம்ம வீட்டில் அப்பா வேறு டாக்டராக இருக்கிறதுனால வேறு எதுக்கு மதிப்பில்லை. நம்ம வீட்டில் டாக்டர் ஆகணும் அவ்வளோதான். இப்படி நான் அந்த வயசுக்கு வந்தப்போ 16 வயசுக்கு வந்தப்போ டாக்டர் ஆகிடணும்னு எங்கள் அப்பா அவர் நோட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அவர் எல்லாம் ரேங்க் ஹோல்டரு. அவருடைய நோட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, டெக்ஸ்ட் புக் எல்லாம் வச்சுருக்காங்க, காட்டுறாங்க நமக்கு. எல்லாம் 3 பேர் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரும் ஆகலை. அதுக்கு என் மேலே வந்துடுச்சு எல்லாமே. அவர் புக்கு சும்மா எல்லாமே என் தலை மேலே உட்காந்துக்குது. நானும் கிளியராக சொல்லிட்டேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இல்லைன்னு. சரி, டாக்டர் இல்லைன்னா அப்படின்னா அட்லீஸ்ட் என்ஜினியரிங் போய்க்கும். நான் சொன்னேன், அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. நான் டாக்டர் ஆக மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் வெட்டர்னரி டாக்டர் ஆகும்னு சொல்லணும், இல்லை விச் டாக்டர் ஆகும்னு சொல்லணும், இல்லை ஏதோ ஒன்று சொல்லணும். இல்லை டாக்டர் இல்லைன்னா என்ஜினியர்னு சொல்கிறீங்க, என்ஜினியர் இல்லைன்னா இன்னொன்று சொல்கிறீங்க. முக்கியமாக என்னென்னா சமூகத்து பிரச்சனை உங்களுக்கு. சமூகத்தில் என்ன டாக்டர் ஆகிட்டா ஏதோ ஒரு பெருமை, ஏதோ ஒரு மரியாதை. டாக்டர்னா உங்கள் பெருமைக்காக நீங்கள் டாக்டர் ஆகக்கூடாது, இன்னொருத்தர் உயிர் காப்பாற்றணும் தானே. சத்குரு, உங்களுடைய ஈஷா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு அர்த்தம் வந்து உருவமற்றது இல்லையா? உருவமற்ற ஒரு சித்தாந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீங்கள் இவ்வளோ பெரிய பெரிய உருவங்களோடு கூடிய இந்த கோவிலை, இந்த தியான லிங்கத்தை அல்லது ஆதியோகி டெம்பிளை இல்லைனா லிங்க பைரவியை அந்த மாதிரி நீங்கள் அமைச்சதற்கான என்ன தத்துவம் அது?
நீங்கள் சாமானியமாக மனிதனுக்கு உலகத்தில் இருக்கவங்க சும்மா இப்படி காட்டு, இப்படி பண்ணுங்க, என்னான்னு கேட்பான். ஒன்றும் இல்லாத இடம் காட்டிட்டு கும்பிட்டு என்ன சொல்லுவான், என்ன பைத்தியமான்னு கேட்டுக்குவான். ஏதோ ஒன்று இருக்கணும் அங்கே. ஆனால் அது மட்டும் இல்லை, முக்கியமானது என்னன்னா ஒரு உருவத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு உருவம் தானே, இந்த கேமரா ஒரு உருவம் தானே, இந்த பில்டிங் ஒரு உருவம் தானே. இது எந்த மாதிரி உருவம் இருக்குதோ அந்த அளவுக்கு சௌரியம் சக்தி எல்லாமே இருக்குதா, கட்டாயமாக இருக்குது தானே எல்லாத்துலேயும். ஒரு மஷீனால அது ஒரு உருவம் தானே. நம்ம கலாச்சாரத்தில் நம்ம எது நீங்கள் மூர்த்தின்னு நினச்சிக்கிறீங்களோ அதுக்கு எல்லாமே நாம் யந்திரம்னு சொன்னோம். யந்திரம்னு என்ன? மஷீன். மஷீனுன்னு என்ன? உருவங்கள் எல்லாமே சேர்த்து வச்ச ஒரு விதமாக அது ஒரு விதமாக வேலை பண்ணுது. இப்போ உங்களுக்கு 2 கண் இருக்குது, கேமரா தான், நல்ல கேமரா தான் இருக்குது உங்களுக்கு. எதுக்கு இந்த கேமரா எல்லாம் வச்சுருக்குறோம்? இன்னொருத்தர் காட்ட முடியலையே. இந்த கேமரா பார்த்தது அவருக்கெல்லாம் காட்ட முடியலையே, அதனால தான் இந்த 2 கேமரா வச்சுருக்குறோம் இங்கே. நீங்கள் நீங்கள் நல்லாவே பேசுகிறீங்க, நீங்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு, நீங்கள் தமிழ்நாட்டில் நல்லாவே பேசுகிறீங்க. ஆனால் ஃபோன் வச்சுருக்கீங்க எதுக்கு? அடுத்தவங்க பேசுறது கேட்கறதுக்கும். நானும் இல்லை இங்கே இருந்தால் இப்படியே பேசிக்கலாம். 10 மைல் போனால் ஃபோன் வேணும். பேச்சு இருக்கிறதுனால தானே ஃபோன் வந்தது. 2 கால் இருக்குது உங்களுக்கு, நடந்து போய்க்கலாம். ஆனால் நாம் ஒரு சைக்கிள் உருவாக்கணும், மோட்டர் சைக்கிள் உருவாக்கணும், கார் உருவாக்கணும், விமானம் உருவாக்கணும். எதுக்கு? இன்னும் கொஞ்சம் வேகமாக போகணும். நம்ம கால் எந்த அளவுக்கு போக முடியாதோ அதை தாண்டி போகணும். நீங்கள் ஒரு மரத்து மாதிரி இருந்தால், வேர் விட்டுட்டு இங்கேயே இருந்தால் நீங்கள் சைக்கிளாக பண்ண போகிறீங்க? இல்லை. இதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உலகத்தில் நாம் எந்த யந்திரம் உருவாக்கியிருந்தாலும் இது எல்லாமே மனிதனுக்கு எந்த திறமை இருக்குதோ அது மிகப்படுத்துறதுக்காக மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். வேறு எதுவும் புதுசாக பண்ணல. நாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நாம் ஒரு புது யந்திரம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. நமக்கு இருக்கிற திறமை என்ன இருக்குது இயற்கையாக, அது இங்கே வரைக்கும் பார்க்க முடியும், நம்ம அங்கே வரைக்கும் பார்க்கணுன்னு ஆசை. இப்போ நமக்கு இங்கே வரைக்கும் நம்ம கேட்க முடியும், நம்ம அங்கே வரைக்கும் கேட்கணுன்னு ஆசை. இங்கே வரைக்கும் பேச முடியும், நம்ம அங்கே வரைக்கும் பேசணுன்னு ஆசை நமக்கு. இதனாலே தான் டெலிஃபோனு, டெலிஸ்கோப்பு, மைக்ரோஸ்கோப்பு எல்லாம் வந்துருச்சு. எது நம்ம பார்க்க முடியாதோ அது பார்க்கணும், எது நம்ம கேட்க முடியலையோ அது கேட்கணும். ஆனால் நமக்கு காதே இல்லைன்னா நம்ம டெலிஃபோன் பண்ணிக்கிறோமா? இல்லை, நமக்கு அந்த நோக்கமே வராது. இதனால இந்த மாதிரி ஒரு யந்திரங்கள் உருவாக்குறோம். இப்போ கூட கோயிலில் இருக்கிற மூர்த்திக்கு யந்திரம்னு சொல்லுவோம். யந்திரம் உருவாக்குனது என்னத்துக்குன்னா, நாம் எது செய்ய முடியாதோ அது செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அது ஒரு கருவி. இப்போ நான் இங்கே யாருன்னா வந்தால் தியானலிங்கம்ன்றது ஒரு கருவி நீங்கள் உபயோகப்படுத்தணும். ஐயோ அப்படி சொல்ல வேண்டாம் சத்குரு, நம்ம உயிருக்கு மேலே தியானலிங்கம் அது இருக்கட்டும். கருவின்றது ரொம்ப முக்கியமானது. என்னத்துக்குன்னா, எதுக்கு நாம் இந்த உலகத்தில் மனிதன் என்றவனு எதுக்கு எல்லா விலங்குக்கு எல்லா ஜீவங்களுக்கு உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறோம். நாம் நாம் இந்த கருவி உபயோகப்படுத்துகிற ஒரு சக்தி இருக்குது. மித்தவங்க எல்லாமே ஒரு புலி இருக்கலாம், ஒரு யானை இருக்கலாம், அவர் என்ன பண்ண விடுமோ அவர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு எந்த கருவி உபயோகப்படுத்துகிற ஒரு திறமை இல்லை. நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, ஆனால் ஐபேட் வச்சுருக்கீங்க. அதனால தானே எவ்வளவோ வருது. கருவி உபயோகப்படுத்துறதுனால தான் மனிதனுக்கு இவ்வளோ சக்தி உலகத்தில். இதே மாதிரி நாம் ஒரு சக்தி உருவங்கள் உருவாக்கி அது ஒரு யந்திரம் பண்ணுற ஒரு விஞ்ஞானம் இந்த நாட்டில் ரொம்ப ஆழமாக வளர்ந்துருச்சு. இது புரிஞ்சுக்காம ஏதோ டைம் போக சும்மா அது ஒரு சடங்காக பண்ணிக்கிறாங்க, இல்லை ஏதோ சும்மா ஒரு பூஜை பண்ணிக்கிறாங்க, ஏதோ பண்ணிக்கிறாங்க. ஆனால் அடிப்படையாக இந்த கோயிலன்னு உருவாக்குனது அதுக்காக. இதனால் உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் வேண்டாம், எந்த பூஜை வேண்டாம். இப்போ நம்ம கோயிலில் எந்த பூஜை கிடையாது, சும்மா போய் உட்காந்துக்கிறது தான். உங்கள் ஜாதி என்ன, மதம் என்ன, நீங்கள் என்ன ஆனா பெண்ணா யாரும் கேட்கல. நீங்கள் ஒன்று சொல்கிற வாய்மூடி உட்காருங்கன்னு, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் கதை சொல்ல வேண்டாம், சும்மா உட்காந்துக்குங்க. சும்மா உட்காந்திங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு அறிவே இல்லை. சும்மா உட்காந்தா என்னன்னு தெரியாமல் ஒரு தியானத்து நிலைக்கு வந்துடுவீங்க. இதனால் இதுக்கு தியானலிங்கம்னு சொன்னோம். தியானம் உருவாக்குறதுக்கு ஒரு யந்திரம் ஆதியோகி இருக்குது, அதை பற்றி கவனம் இருக்குதுங்க, பெரிய உருவம். இது அடிப்படையாக என்னன்னா, தோராயமாக 15,000 வருஷத்துக்கு மேலே அந்த மாதிரி ஒரு யோகி இருந்தவங்க.
அப்போவே பேசினாங்க. என்ன பேசினாங்க? மனிதனுடைய நன்மை விஞ்ஞானபூர்ணமாக நடத்திக்க முடியும், அதுக்கு பலவிதமான தொழில்நுட்பங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே ஏதோ 7 பேர் இருந்தாங்க, அவருக்கு புரிஞ்சது. அவர் ஒரு 1000 பேர் கொடுத்துருக்கலாம், அப்படியே நடந்தது. அகஸ்திய முனி நமக்கு வந்தாங்க இங்கே, அவர் பல பேருக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் சமூகத்தில் ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் அது புரிஞ்சது. என்னத்துக்குன்னா, உள்தன்மையே விஞ்ஞானபூர்ணமாக நடத்துக்கிற அளவுக்கு காரண அறிவு கிடையாது. இது வரைக்கும் எந்த தலைமுறையிலையும் இது கிடையாது. இப்போ தான் இதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட இல்லை ஓரளவுக்கு நான் சொன்னீங்கன்னா, அடுத்த தலைமுறையில் இதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. என்னத்துக்குன்னா, காரண அறிவுன்றது இப்போ எல்லாரும் தானாக அவருக்கு தனி மனிதன் தானாக சிந்திக்கிற ஒரு திறமை வந்துடுச்சு. இப்போது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்க, நீங்கள் சிந்திக்கவே கூடாது. என்ன இருக்குதோ, என்ன சொல்கிறாங்களோ அதான் பண்ணிக்கணும். நீங்கள் தனி ஒரு எண்ணம் வந்தாலே உங்களுக்கு எதனா ஒன்று பண்ணணும், சிக்ஷை கொடுக்கணும். அப்படி தானே இருந்தது எல்லா இடத்துல, ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். ஓரளவுக்கு நம்ம நாட்டில் தான் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லை, ஆனால் உலகம் முழுக்கமாக அப்படி தான் இருந்தது. அப்படின்னா டோட்டலாக ஒரு 50% பாப்புலேஷன் அப்படியே வந்துடுச்சு. அவருக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. சரியாக சிந்திக்கிறாங்களா தப்பாக சிந்திக்கிறாங்களா இதெல்லாம் நாம் நிர்ணயிக்க தேவையில்லை. ஆனால் தானாக சொந்தமாக சிந்திக்கிற ஒரு தன்மை வந்துடுச்சு. எப்போ காரண அறிவு செயல்பட ஆரம்பிச்சிடுச்சோ, இப்போது உங்களுக்கு எதே வந்தாலும் அது காரண அறிவுக்கு ஒத்துவர் மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அது முழுங்கிக்க முடியும். இல்லைன்னா முழுங்க முடியாது உங்களால். உண்மைதானே? ஜெர்னிக்க முடியாது. இப்போது காரண அறிவுக்கு ஒத்துவர் மாதிரி இருக்குதுன்னா அது ஒரு விஞ்ஞானபூர்ணமான நிலையாக நாம் முறையாக பண்ணிக்க முடியும். இது 15,000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ தலைமுறை நடந்திருக்குது, இது வரைக்கும் அந்த வாய்ப்பு வரல. இப்போ தான் வருது. என்னதுக்குன்னா, இப்போ தான் விஞ்ஞானபூர்ணமான உள்நிலை கூட விஞ்ஞானபூர்ணமாக நடத்திக்க முடியும். இல்லைன்னா ஏதோ ஒரு மதத்தினால, ஒரு நம்பிக்கைனால, ஏதோ ஒரு தத்துவத்தினால, இல்லை ஒரு ஐடியாலஜினால இப்படி தான் நடத்து வந்திருக்காங்க. எது வழக்கலன்னா சாராய இப்படி தான் நடந்து வந்திருக்குது. உள்நிலைன்னா என்ன பண்ணணும்? எதையோ நம்பிக்கை அப்படி பண்ணிக்கணும். இல்லைன்னா ஏதோ ஒரு தத்துவம், இல்லை ஒரு ஐடியாலஜி. எது ஆகலைன்னா சாராயம், இல்லைன்னா இப்போ ட்ரக்ஸ் வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் அதிகமாக. இது உள்நிலையே நாம் விஞ்ஞானபூர்ணமாக நடத்திக்க முடியும்ன்றதுக்கு 15,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனிதன் வந்திருந்தாலும் அவர் கொடுத்த விஞ்ஞானம் தொழில்நுட்பங்கள் இது எதிர்காலத்தில் தான் செயல்படும். இதுவரைக்கும் செயல்பட்டிருக்குது, ஆனால் ரொம்ப சில மனிதருக்கு. இப்போ தான் தலைமுறைக்கே நாம் இது கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிலை வந்திருக்குது. சத்குரு, இங்கே நாங்கள் பார்க்குறோம் மௌனம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப மிக முக்கியமாக போற்றப்படுது. தியானலிங்கத்துக்கு போனாலும் மௌனமாக இருக்கணும். ஏன்னா கோயில் அப்படிங்கிறது எங்கள் தமிழ்நாட்டு மரபுப்படி பார்த்தா, இந்திய மரபுப்படி பார்த்தா ரொம்ப ஆர்ப்பாட்டங்களும் சத்தங்களும் நிறைந்த அந்த மணி சத்தம் எல்லாம் சேர்ந்தது. ஆனால் தியானலிங்கத்தை பொறுத்தளவில் மௌனம், நீங்கள் மௌனத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, மௌன பயிற்சிகளை கொடுக்குறீங்க. மௌனத்திற்கும் ஆன்மீக புரிந்துணர்வுக்கும் தொடர்பு என்ன? இந்த சைலன்ஸ்ன்றது மௌனம்னு சொல்ல முடியும், இல்லை நிசப்தம்னு சொல்ல முடியும். மௌனம்னா சும்மா வாய் முடிக்கிறது. நிசப்தம்னா உள்ளுக்குள்ளேயே எந்த ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு நிலை வந்துச்சு, அசைவில்லாத நிலை வந்துச்சு. அந்த அசைவில்லாத நிலைக்கு போகணுன்றதுக்கு பல விதமான வழி இருக்குது. அதில் முதல்ல தேவையில்லாத பேச்சு கொஞ்சம் நிறுத்துக்கணும். தேவையில்லாத பேச்சுன்னா எந்த பேச்சு தேவையில்லை, என்ன இருக்குது சொல்கிறதுக்கு. நான் பல நாள் வாயத்திருக்கலேன். மௌன ப்ராக்டிஸ்ன்னு இல்லை, சின்ன குழந்தைய இருக்கிறப்போ என்னத்துக்குன்னா ஒன்றும் தெரியாது, எது பார்த்தாலும் ஒன்றும் புரியல. மரம்னா என்னன்னு புரியல, தெரியுது அதில் மாங்காய் வருது சாப்பிட்டுக்கலாம். நீ ஒரு கிளாஸில் தண்ணி என்னன்னு புரியல, அது தெரியுது குடிச்சிக்க முடியும். நீ எப்படி உபயோகப்படுத்துறது தெரியுது, ஆனால் எது எப்படி நடக்குதுன்னு தெரியல. எது புரியலன்னா தானாகவே மௌனம் ஆகிடும். எது தெரியாமையே தெரியும்னு நினச்சாங்கன்னா வாய் அடிக்கும் சும்மா. நமக்கு நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துங்க, இப்படி பார்த்தீங்க, ஒன்றும் புரியல, சும்மா ஆயிடுவீங்களா இல்லையா? இது அப்படி வரலன்னா கொஞ்சம் பயிற்சி. மௌனத்தினால ஒன்றும் வராது, ஆனால் மௌனத்தினால கொஞ்சம் டைம் கிடைக்கும், கொஞ்சம் கவனித்து பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கும். பேசியே இருந்தால் எதை பற்றி கவனமே இல்லை, எது பற்றி கவனம் இல்லை. எவ்வளோ பேர் மனிதருக்கு அவருக்கு இப்போ சுவாசம் நடந்திருக்குதுன்னு கவனம் இருக்குது, அதே இல்லை. சுவாசம் இல்லாமல் வாழ முடியுமா? இல்லை. ஆனால் கவனம் இல்லாமல் நடக்குது.
சுவாசமே கவனம் இல்லைன்னா எண்ணம் உணர்வு இன்னொன்று எல்லாம் கவனம் இருக்குதா? ஒன்றும் கவனம் இல்லை. எது கவனம் இல்லாமல் இருந்தால் எப்படி நடக்கும் வாழ்க்கை? தற்செயலாக நடக்கும். தற்செயலாக நடந்தால் எப்படி இருக்கும்? எப்பவுமே பயம்தான். என்ன ஆகுதோன்னு அதுக்கு தான் இப்படி கும்பிடுறது எது காட்டாலும் கும்பிடுறது. என்னத்துக்குன்னா பக்தினாலே வரல, இது பயத்தினால. பக்தினாலே வந்துருச்சுன்னா, பக்தினாலே யார் பார்த்தாலும் கும்பிடுனீங்கன்னா உலகம் ரொம்ப அழகாயிடும். ஆனால் இப்போ பயத்தினால கும்பிடுறது. நீங்கள் கொஞ்சம் பயப்படுத்துகிற மாதிரி இருந்தால் நம்ம கும்பிடுறோம், இல்லை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் சொல்லுவோம். இது அசிங்கமான வாழ்க்கை. இது அப்படி இல்லை. நம்ம கலாச்சாரத்தில் அதுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மரம் பார்த்தாலும் கும்பிடுதான், ஒரு மாடு பார்த்தாலும் கும்பிடுதான், ஒரு எறும்பு பார்த்தாலும் ஐயோ. நம்ம தாய் எல்லாமே முதல்ல எறும்புக்கு அதுக்கு எல்லாமே சாப்பாடு உணவு கொடுக்காம அவர் எப்பவுமே சாப்பிட்டதில்லை. என்ன சாப்பாடு இருந்தாலும் முதல் போய் அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டு, ஐயோ அவரெல்லாம் சின்ன ஜீவன், அவர் சாப்பிடலன்னு எப்படி? அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இது பக்தி. பக்தி என்ன போய் கோயிலில் தலையடிச்சிக்கிறது இல்லை, இல்லை காயடிச்சிக்கிறது இல்லை. பக்தி என்ன இதுதான். எந்த உயிர் பார்த்தாலும் எது பார்த்தாலும் நமக்குள்ளே வரும். என்னத்துக்குன்னா நமக்கு ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு புரியுமா? எப்படி இந்த உலகம் சுற்றுது புரியுமா? எப்படி இப்படி எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு தெரியல இந்த பிரபஞ்சம். இதில் இங்கே உட்காந்து இப்படி பேசிக்கிறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியுமா எப்படி நடக்குது இதுன்னு? ஒன்றும் புரியல. கவனித்து பார்த்தா ஒன்றும் புரியல. ஆனால் மேலோட்டமாக பார்த்தா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இதனால கொஞ்சம் வாய் மூடினா இது புரிஞ்சிடும். ஒன்றும் புரியலையே, என்ன அடிச்சே இருக்கிறோம். உலகத்தில் எல்லாருமே வசீகரிக்கப்படுற ஒரு இடமா ஈஷா யோகா மையம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏன் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக உங்களுடைய பதிலால் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்தியாவில் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க அவங்களும் கூட தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா, ஒரு பிரதம மந்திரி ஆகட்டும், பிரசிடென்ட் ஆகட்டும், எல்லாரும் ஈஷா மையம் நோக்கி வரக்கூடிய, எப்படி இதை சாதிச்சிங்க? சின்ன பிள்ளையா என்னுடைய பாடி இப்படி சாதிக்கல. இது முக்கியமானது என்னன்னா, எல்லாரும் எனக்கு கேட்குறாங்க, சத்குரு நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிடணும், நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகிடணும், நீங்கள் இதாகிடணும். நான் சொன்னேன், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அரசியல் போக தேவையில்லை. அரசியலில் இருக்கிறவங்க ஆன்மீகத்து தேவை இருக்குது. ஆன்மீகத்தை ஒரு உணர்வு. ஆன்மீகம்னா ஏதோ மேலே பார்க்கறது கீழே பார்க்கறது இல்லை. ஆன்மீகம்னா நானுன்றது இந்த உடல் வலயத்துக்கு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை. நான்ன்றது பிரபஞ்சத்துக்கே சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. என்னதுக்குன்னா, ஒரு சுவாசம் எடுக்கணுன்னாலும் உலகம் முழுக்கமாக ஈடுபாடு இருக்குது தானே. ஒரே ஒரு சுவாசம் எடுக்கணுன்னாலும் எல்லா ஜீவங்கள் கூட தொடர்பு இருக்குது தானே. இது உணர்வு பூர்ணமாக புரிஞ்சுட்டிங்கன்னா இது ஆன்மீகம். உங்கள் ஆன்மாவுடைய தன்மை புரிஞ்சுட்டிங்க ஆன்மீகம். இந்த எப்போ நீங்கள் இது புரிஞ்சுட்டிங்களோ, இப்போ உங்களுக்கு அதிகாரம் வந்தால் நீங்கள் நல்லபடியாக நடத்துவீங்க தானே. எல்லா உயிர் அவர்களை எது வரவழைக்கிறதுன்னு கேட்குறேன் சத்குரு நான். ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்தவங்களை அது சாத்தியப்படுத்தலை, எந்த மையங்களும் அப்படி சாத்தியப்படுத்தலை. ஆனால் ஈஷா யோக மையம் நோக்கி அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க பிரதம மந்திரியோ பிரசிடென்ட்டோ வர வைக்கிறது, அது எது ஒன்று? இது அவர்களுடைய புரிதலினுடைய உச்சமாக நான் பார்க்கல. உங்களுடைய ஏதோ ஒரு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் கவனிக்கணும். என்னென்னா, சாமான்யமாக இந்த மாதிரி நடக்கணும்னா இல்லை மதத்து ஒரு தலைவராக இருக்கணும், அங்கே போவாங்க. என்னத்துக்குன்னா அவர்கிட்ட ஓட்டு இருக்குது. இல்லை ஏதோ இப்படி ஆகாயத்துலேருந்து எடுத்து உங்கள் கையில் கொடுக்கணும். இன்னொரு தங்கம் செயின் கொடுத்தா நீங்கள் வந்துடுவீங்க அடுத்ததை அது கொடுக்கணும். இல்லை அப்படி பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் வேறு அரசியலில் இது அது பண்ணணும். இந்த மூணு எது பண்ணல. நான் யாருக்கு எந்த ஒரு கிஃப்ட் கொடுக்கல, எந்த மதத்து சார்பாகவும் நாம் பேசல, எந்த அரசியல் பார்ட்டி சார்பாகவும் நான் எப்போவுமே ஒரு வார்த்தை பேசலை. அப்படியும் வருவாங்க. என்னத்துக்குன்னா, ஆன்மீகத்தை ஆர்வம் எல்லா மனிதனுக்கு இருக்குது. அவர் இப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கலாம். நிறைய பேர் இப்போ நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சிறையில் நடக்குது. ஏதோ குற்றவாளியாக சிக்கியிருக்கலாம் வாழ்க்கையில். ஒருத்தர் மேலே போயிருக்கலாம், ஒருத்தர் நடுவில் சிக்கியிருக்கலாம், ஒருத்தர் கீழே விழுகிருக்கலாம். எல்லாரும் மனிதன் தானே. சமூகத்தில் நீங்கள்
யார் மேலே போயிட்டாங்க, யார் கீழே போயிட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆன்மீகத்தில் யார் மேலேயும் போகல, கீழேயும் போகல. இல்லை உணர்ந்து வாழ முடியும், இல்லை உணராமல் வாழ முடியும், அவ்வளோதான். உணரணுன்ற ஆர்வம் இருக்குதான், எல்லாருக்கும் இருக்குது. எந்த அளவுக்கு, அது ஒன்று தான் கேள்வி. எந்த அளவுக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குதுன்னா, எது தேவையில்லை அது ஒன்று உணர்ந்தா போதும்னு இருக்குது. இன்னொருத்தருக்கு எல்லாமே நடந்தால் சைடில் ஊறுகாய் மாதிரி கொஞ்சம் வந்த ஆன்மீகம் போதும்னு நினைக்கிறாங்க. அவருடைய ஆர்வம் அது. இது தப்பு சரி விஷயம் இல்லை, அந்த மாதிரி நிலையில் இருக்கிறாங்க. இந்தியாவில் சத்குரு நிறைய பன்முகமான கலாச்சாரங்கள். நீங்கள் கல்கட்டா போனீங்கன்னா ஒன்று, பாம்பே போனீங்கன்னா ஒன்று, ஹைதராபாத் போனீங்கன்னா ஒன்று, தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பன்முகத்தன்மையோடு இயங்குகிற ஒரு நாடு இந்த நாடு. இப்போது யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறது பலமா, இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒருமை, யூனிஃபார்மிட்டி அப்படி இப்போ வந்து அந்த கருத்து வந்து ரொம்ப வலுப்பெற்று கொண்டே இருக்கு. ஒருமையில் கொண்டு வந்து நிறுத்துறது. ஒரு ஆன்மீக குருவா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நம்ம நாடு எப்படின்னா, நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் போனீங்கன்னா, இங்கே எங்கேயோ கல்கட்டா போக தேவையில்லை. நான் இப்போ போக போகிறேன் கல்கட்டாக்கா, ஆனால் நீங்கள் கல்கட்டா போக தேவையில்லை. 50 கிலோமீட்டர் போனீங்கன்னா மக்கள் பேசுகிற மொழி வித்தியாசமாக இருக்குது. சாப்பிட்ற உணவு பக்கத்து வீட்டில் போனால் அவர் வித்தியாசமாக இருக்குது. மொழி வித்தியாசமாக இருக்குது, கலாச்சாரம் வித்தியாசம் இருக்குது, போடுற துணிமணி வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு மகத்தான சாதனை நம்ம நாட்டில். 50 கிலோமீட்டர் அவ்வளோதான். பார்க்குறதுக்கு முகமே வித்தியாசமாக இருக்குது, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு கல்ச்சுரல் கெலோடோஸ்கோப், எங்கேயும் இல்லை இப்படி உலகத்தில். முக்கியமாக இப்போ நாம் உருவாக்குனது இல்லை. இது நீங்கள் ஒரு 8000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத நாட்டிலேருந்து, அப்போ ஹிந்துஸ்தானான்னு சொல்கிறாங்க எல்லாம் ஜென்ரலாக, ஹிந்துஸ்தான்லேருந்து போனவங்க என்ன தொழிலுக்காக எங்கெங்கே போனாங்க, டமாஸ்கஸ், ஜெருசலம், பாஸ்ரா, அலெப்போ, இங்கே எல்லாமே பூரா நகரங்களே பாரத தேசத்துலேருந்து வந்த வியாபாரி மேலே டேக்ஸ் போட்டு கட்டின நகரங்கள். இது எல்லாமே பெரிய பெரிய நகரங்கள். 8000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின நகரங்கள் இப்போ கூட இருக்குது. இப்போ இந்த ரீசெண்ட் வார்ஸு கொஞ்சம் எல்லாம் டேமேஜ் பண்ணிடுச்சு. நான் அங்கே எல்லாம் ட்ராவல் பண்ணி பார்த்தேன். அங்கே போனீங்கன்னா, நீங்கள் லெபனனில், சிரியாவில் போனீங்கன்னா நிறைய இப்போ கூட நிறைய பேர் பெண்களுக்கு பேர் ஹிந்துன்னு கொடுக்குறாங்க. ஹிந்துஸ்தான், ஹிந்து. இப்போ கூட ஜெய்ஹிந்தன் சொல்கிறோமே நாம், அதே மாதிரி ஹிந்துன்ற பேர் வச்சிருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே கூட ஒரு 2 பேர் இருந்தாங்க லெபனன்லேருந்து, இப்போ இல்லை, அவர் தேவ் கான் பேக். ஸோ அந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது. இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி சொல்லுங்கள். இதுக்கு நாம் பார்க்கணுன்னா, இந்த அளவுக்கு இருந்தாலும், இந்த அளவுக்கு அப்போது ஒரு டைமில் நம்ம நாட்டில் 600 நாட்டுகள் இருக்குது, ராஜ்யங்கள் இருக்குது, ராஜர் அந்த அளவுக்கு. இப்போ நீங்கள் சோழான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இவ்வளோ இருக்கும், இன்னொரு அடுத்த ராஜம் வந்தால் இவ்வளோ ஆகிடும், அடுத்த தடவை ஹொய்சலா பார்த்தா இப்படி இருக்கும், அடுத்த ஜென்ரேஷனில் அப்படி ஆகிடும். இப்படி தான் மாறியே இருக்குது பார்டர் மாறினா எந்த நீங்கள் நாட்டில் இருக்கிறீங்க, எந்த ராஜ்யத்தில் இருக்கிறது முக்கியமானது இல்லை. உங்கள் கலாச்சாரம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க. எல்லோரும் இங்கே தமிழ் பேசினாங்க, தெலுங்கு சோளத்தில் தமிழ் பேசினாங்க, தெலுங்கு பேசினாங்க, கன்னடா பேசினாங்க. நான் விஜயநகரத்துலேருந்து வந்தவன். நான் கன்னடா, தெலுங்கு முக்கியமாக கிருஷ்ணதேவராய தெலுங்கு மதர் டங். பட் கர்நாடகத்தில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருந்தாங்க, மகாராஷ்டிராவில் இருந்தாங்க. இதனால மொழி கலாச்சாரம் ஒன்றும் இல்லை. ராஜர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட் ஆகிக்குது, அடுத்த தலைமுறை சின்னதாகுது, இன்னொரு தலைமுறை பெருசாகுது. இப்படியே 600 ராஜ்யங்கள் இருந்தாலும் வெளியே இருக்கிறவங்க நம்ம ஹிந்துஸ்தானான்னு கூப்பிட்டாங்க. எதுக்குன்னா, இது எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரே ஒரு த்ரெட்டு, ஒரு என்ன சொல்கிறீங்க, ஒரு நூல் காமனாக இருக்குது. என்ன சொல்லுங்க, அது என்ன? ஒரு ஆன்மீக சிந்தனை தான். ஆன்மீக சிந்தனைன்னு சொல்ல தேச சிந்தனை இல்லை, தேசம்ன்ற இதே இல்லை, எல்லாம் ராஜ்யங்கள் தானே. வந்து இவள் செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு பாரத நாட்டில். இல்லை, அது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு என்ன சொல்கிறோம் அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுக்க வேண்டாம். என்னத்துக்குன்னா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு நாம் எல்லோரும் ஒத்துமையாக பண்ணணுன்ற நோக்கத்தில் எல்லாரும் அந்த வரியில தானே இருக்கிறாங்க. அப்போ சரி, அப்போ அந்த ஒரு நூல் எது சத்குரு? இது ஒரே ஒரு நாடு தான் உலகத்தில்
எந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்த நாடு. தேடுதல். இது கடவுள் இங்கே போகணும், இது செய்யணும், இந்த மாதிரி நம்பிக்கை இங்கே இல்லை. தேடுதல். என்னை நான் உணரணும் என்ற ஒரே தேடுதல். பலவிதமாக பண்ணாலும் அது ஒன்றும் அடிப்படையாக. எல்லாத்துக்கும் முக்கியமானது இந்த நாட்டில் முக்தி. கடவுள் இல்லை, ஸ்வர்க்கம் இல்லை, இன்னொன்று இல்லை, முக்தி. முக்தி அடையணும். முக்தின்னா என்ன? கரைஞ்சு இல்லை. முக்தி என்ன? விடுதலை, சுதந்திரம். சுதந்திரம்னு என்ன? இப்போ உடலில் சிக்கியிருக்கீங்க. உடல் சிக்கல் தானே கொஞ்சம். என்னத்துக்குன்னா இப்போ நல்லாவே இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா இப்படி கேட்குது, அப்படி பண்ணால் இன்னொன்று பண்ணணும்னு கேட்குது, அது பண்ணால் இன்னொன்று பண்ணணும்னு கேட்குது. சிக்கல் தானே இது. எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறவருக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானப்போ அப்போ தெரியுது உடல் எவ்வளோ சிக்கல்னு. வயசில் இருக்கிறப்போ ஒரு மாதிரி சிக்கல், வயசாகிடுச்சுன்னா இன்னொரு மாதிரி சிக்கல் இருக்குதா இல்லையா? ஸோ எப்போ எந்த சிக்கல் வந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன எந்த மாதிரி சுகங்கள் நமக்கு இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வாழணும்னு ஒரே ஒரு நோக்கம், முக்தி. எதுலேயும் சிக்காம இருக்கணும். இதுக்காக தான் நம்ம யோகத்தில் நம்ம என்ன பண்ணோம், தாமரை பூ நம்ம எப்போவுமே அறிகுறியாக வச்சுக்கிறோம். என்னத்துக்குன்னா சேரு நல்லா இப்படி இருந்தால் தான் தாமரை பூ நல்லா வளரும். அந்த மாதிரி சேரில் இருக்குது வேறு. மேலே பார்த்தா மலர் இவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சுவாசனையாக இருக்குது. இதனால தான் இப்படி வாழணும்னு. எந்த மாதிரி சிக்கல் இருந்தாலும் சரி, நாம் அது மேலே வந்து தாமரை பூ மாதிரி மலரணும் என்ற நோக்கம். இது ஒன்று தான் நோக்கம். சொர்க்கத்துக்கு போகணும், இன்னொரு இடத்துல போய் நல்லா வாழணும், இது இல்லவே இல்லை. இங்கே முக்கியமானது என்னென்னா, இந்த நாட்டில் இப்போ எல்லாம் மறந்து போச்சு நமக்கு. என்னத்துக்குன்னா யார் கூடயோ போட்டி போட்டு நம்ம வேறு மாதிரி ஆயிட்டோம். ஆனால் முக்கியமானது என்னென்னா, கடவுள் இல்லாத ஒரே ஒரு நாடு, ஒரே ஒரு கலாச்சாரம்னா இந்த இந்தியா நாடு. என்னத்துக்குன்னா நம்ம யார் இப்போ ஆராதிக்கிறோம், இங்கே நம்ம மாதிரியே நடந்தவங்க. ஒரு ராமா இருக்கலாம், சிவா இருக்கலாம், கிருஷ்ணா இருக்கலாம், நம்ம மாதிரியே இந்த நாட்டில் இருந்தாங்க. அவர் ஒன்றும் ரொம்ப சுகமாக வாழல. அவருக்கு 100 பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதில் சிக்காமல் தாண்டி இருந்தாங்க. அது அந்த ஒரு குவாலிட்டிக்காக தான் நாம் அவரை கும்பிடுறோம். இல்லைன்னா அவர் ஒன்றும் பெரிய சக்ஸஸ் ஒன்றும் இல்லை. இப்போ ராமரே எடுத்துக்கங்க, பாருங்கள் அவர் வாழ்க்கை. 19 வயசுக்கு ராஜன் ஆயிட்டான். தொலைச்சிட்டு காட்டுக்கு போக சொல்கிறாங்க, காட்டுக்கு போயிட்டான். அங்கே போனால் அது பார்த்தாதான்னு மனைவி தொலைஞ்சு போச்சு. மனைவி தொலைஞ்சு போனால் போனால் போகட்டான்ற மாதிரி ஆள் இல்லை, பாவம். தேடிட்டு போகிறான். அங்கே பெரிய போர். திரும்பி வந்தால் ஏதோ பிரச்சனை, பாலிட்டிக்ஸு. திருப்பி மனைவி தொலைஞ்சு போச்சு. 2 குழந்தை வந்துடுச்சு காட்டில். தெரியல குழந்தைன்னு. தெரியாமல் குழந்தை கூட போர் போட்டான். நமக்கு தெரியாமல் நம்ம குழந்தைய நாம் உயிரெடுத்துட்டான். அதுக்கப்புறம் வாழ முடியுமா? ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி நிலை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவன் மனைவி அவ்வளோ கஷ்டப்பட்டு மனைவி கொண்டு வந்தான். அவள் முகமே பார்க்கல, அவர் அப்படியே போயிட்டாங்க. இது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இல்லை. ஆனால் இந்த மாதிரி ட்ராமா நடந்தாலும் வாழ்க்கையில் அமைதியாக இருக்கிறான். யார் மேலே ஒரு கோவம் இல்லை, வெறுப்பு இல்லை, எது இல்லை. தன்மை ஃப்ரீயாக வச்சுருக்கிறான், விடுதலையே வச்சுருக்கிறான். இது முக்தி, ஜீவன் முக்தி. இப்படி வாழணுன்றது ஒன்று தான் நோக்கம் இந்த வாழ்க்கையில். வேற எங்கேயோ போகணும்னு நோக்கம் இல்லை. இதுக்கு தான் இந்த ஒரு கலாச்சாரத்தில், இது ஒரே ஒரு கலாச்சாரத்தில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைன்றது உங்களுடைய கர்மன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா நீங்கள் உருவாக்குனதான் இந்த வாழ்க்கை. நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, ஆனந்தமாக இருக்கிறீங்களா, இது உங்களுடைய கர்மா. பாதிப்பாக இருக்கிறீங்களா, அது உங்களுடைய கர்மா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய கர்மா. இது மேலேருந்து யாரும் மேனேஜ் பண்ணல உங்களா. இது ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரி ஐடியா. இப்போ நீங்கள் எல்லாருமே பேசிக்கலாம் கொஞ்சம். இப்போ சாத்தியமா சத்குரு அது இந்த காலகட்டத்தில் எல்லோரும் சேர்ந்து இந்த தேடலோடு இருங்க, இந்திய மக்கள் எல்லோரும். ஏன்னா பன்னெடும் காலமாக நிறைய கலாச்சாரம், நிறைய புரிதல்கள், நிறைய வெளியில இருந்து வந்த தாக்குதல்கள் எல்லாவற்றுக்கும் அடிபணிஞ்சு இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவில் இன்னைக்கு அரசியல் சூழல்ல எல்லாமே ஒருமை, ஒரு அடையாளத்தோட இருங்கிறது. ஒரு அடையாளம் சொல்லலையே. இன்னொன்று யூ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. அடையாளம் 100 வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இது உங்களுக்கு ஸ்கூலில் வச்சுட்டு நான் கடவுள் இங்கே இருக்கிறாங்க, இங்கே தான் போகணும்னு 3 நாள் சொல்லி கொடுத்தா அங்கே தான் போக ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, அது வேறு விஷயம். ஆனால் யாரும் ஒன்றும் சொல்லி கொடுக்கல, என்ன வருது? யூனிட்டி. ஓகேவா? இல்லை, நோ யூ மேக்கிங் இட் டூ சிம்பிளிஸ்டிக். தட்ஸ் நாட் வாட் ஐ எம் டாக்கிங்.
See, the important thing is this, if I teach you, God lives in that corner from your childhood, you will start going to that corner. If I teach you God lives in that corner, you will start going to that corner. Yes or no? Yes. But if I don't teach you anything, the longing to know what is beyond this is natural for human intelligence. யார் எதுவும் சொல்லிக் கொடுக்கலன்னா எல்லாரும் தேடுதல்ல தான் இருப்பாங்க. அதுதான் முக்கியமானது இந்த கலாச்சாரத்தில். நான் உங்களுக்கு இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்றது இல்லை. தேடுதல். தேடுதல் எப்போ வரும்? புத்தி கூர்மையாக இருக்குது, ஆனால் எந்த ஒரு விளக்கும் இல்லை. இப்போ தேடுதல் வந்துடும். இங்கே தியானலிங்கம் என்பது ரொம்ப அமைதியாக உட்காரக்கூடிய அந்த மண்டபம் அமைச்சு நீங்கள் தியானலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அப்படி நீங்கள் வச்சுருக்கிறீங்க. கொஞ்சம் காலம் போன உடனே நீங்கள் ஆதியோகி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கொஞ்சம் தூரமாக இதே யோக மையத்துக்குள்ளேயே அமைச்சிங்க. அதுக்கு வந்து லேசர் லைட் அது இதெல்லாம் போட்டு அது ஒரு லேசர் லைட் ஒன்றும் இல்லை, வீடியோ இமேஜிங் அது எல்லாம் போட்டு மக்கள் வந்து நிறைய அங்கே வந்து ஒரு ஸ்பாட்டை ஒரு ஜாலியாக உட்காந்துட்டு பார்த்து வியங்கிற மாதிரி. இது ரெண்டுமே வந்து ஆன்மீகத்தில் அனுபவம் தானா? ஆமாம். அதுவும் இதுவும் இரண்டுமே ஒரே அனுபவம் தானா? ஆதியோகி அசைவு இல்லாமல் இப்படி உட்காந்துக்கிறான், அப்படியே ஆடிக்கிறான். எந்த அளவுக்குன்னா அவனா நடராஜான்னு சொல்லிக்கிறாங்க. நாட்டியத்துக்கு ராஜா அவன்தான். அது பண்ணிக்கிறான் இது பண்ணிக்கிறான் தானே. என்னத்துக்குன்னா படைத்தல்ன்றது அப்படி தான் நடந்து வந்திருக்குது. படைத்தல்ன்றதுக்கு அடிப்படை இப்போ விஞ்ஞானி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, the nearest explanation or the nearest description of how creation is happening is a dance. It's a dance of so many aspects. வேறு எந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல, என்ன ஃபார்முலா பண்ணாலும் ஆகலை. இட்ஸ் அ டான்ஸ். இதனால தான் அந்த சர்ன் இது எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது இல்லையா சுவிட்சர்லாண்டில், முன்னாடி பெரிய ஒரு நடராஜர் இமேஜ் போட்டாங்க. என்னத்துக்குன்னா there is nothing else which describes creation as closely as the dance of Shiva. So he is the Nataraja. So இது ஒரு தனி மனிதன் இல்லை, பிரபஞ்சமே ஒரு நாட்டியத்தில் இருக்குது. படைத்தல்ன்றது ஒரு நாட்டியத்தில் இருக்குது. அந்த நாட்டியத்தில் படைத்தல் நடக்குது, அழைத்தல் நடக்குது. இதனால தான் இப்படி ஒரு தன்மை உருவாக்குனாங்க. இது நடந்தே இருக்குது. அது கூட நாம் இணைஞ்சிருந்தால் நம்ம உயிரை ஒரு பெரிய நாட்டியத்து மாதிரி நடக்கும். இல்லைன்னா நம்ம மூளையில் டிப்ரெஷன் வரும் நமக்கு. அவர் ஒன்றும் நாட்டு ஒன்றும் இது இல்லையா, அமைதியாக தானே உட்காந்துருக்காரு. பட் அவர் கொஞ்சம் அப்படி பாருங்கள், அவருக்கு முகம் பார்த்தீங்கன்னா, நான் அவர் முகம் டிசைன் பண்ணுறதுக்கு 2.5 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. அவர் முகத்தில் சைட் இன் இங்கிலீஷ், நீங்கள் தமிழில் சொல்லுங்கள், எனக்கு தமிழில் சரியான வார்த்தை வரல. இட் இஸ் எக்ஸுபரன்ஸ், இன்டாக்சிகேஷன் அண்ட் ஸ்டில்னஸ், ஆல் 3 இன் த சேம் ஃபேஸ். ரொம்ப புத்துணர்வான உயிரோட்டம், போதை, அசைவில்லாத தன்மை, 3 ஒரே முகத்தில் இருக்குது. நீங்கள் சும்மா அப்படியே பார்த்து உட்காந்திங்கன்னா உங்களுக்குள்ளே அது வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது ஒரு ரூபத்துக்கு. அதை எஜுகேட் பண்ணி தான் உள்ள அவங்கெல்லாம் அனுப்புகிற மாதிரி ஒன்றும் சொல்ல மாட்டோம் நாம், அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அந்த ஈவினிங் அந்த லைட் ஷோ சொன்னீங்களே நீங்கள், அந்த வீடியோ இமேஜிங் நடக்குது. என்னத்துக்குன்னா இந்த 3 விதமான யோகா சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல 7 பேர் வந்தாங்க ரொம்ப தீவிரமான ஆர்வத்தோட. அவருக்கு விஞ்ஞானத்தை மாதிரி வருட கணக்கில் சொல்கிறாங்க போதனை. விஞ்ஞான பூர்ணமானது. என்னத்துக்குன்னு எல்லாம் புரிஞ்சுக்கணுமே. இப்போ பாருங்கள், நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்றது 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இது எப்படி உள்ளே போகுது, எப்படி பிரேக்கப் ஆகுது, எப்படி நியூட்ரிஷனாக வேலை பண்ணுது, எப்படி உங்கள் உடல் இதில் இந்த நடக்குதுன்னு சொல்லணும்னா எவ்வளோ வருஷம் ஆகும் உங்களுக்கு? வாழ்க்கை முழுக்கமாக சொல்லியே போய்க்கலாம். அதனால் வருஷக்கணக்கில் 84 வருஷம் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியல எவ்வளோ வருஷமோ, ஆனால் ரொம்ப நாள். அப்போ அவர் மனைவி பார்வதி வர்றாங்க. அவருக்கெல்லாம் போதனை கொடுக்குறீங்க, எனக்கு ஒன்றும் சொல்லலையே, எனக்கு வேணும் அது. அவருக்கெல்லாம் என்ன கொடுக்குறீங்க, அது எனக்கு வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஆதியோகி சொன்னாங்க, அதெல்லாம் வேண்டாம், அப்படி இந்த போதனைலாம் அவருக்கு, நீ வந்து இங்கே உட்காந்துக்கோன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் வரல, இங்கே உட்காரத்துக்கு வரல, எனக்கு அந்த அறிவு ஞானம் வேணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் இங்கே வா, இங்கே உட்காந்துக்கோன்னு சொன்னாங்க. இங்கே வந்தால் அப்படியே உள்ளே எடுத்தாங்க. பாதி பெண்ணாயிடுச்சு, பாதி ஆண் ஆயிடுச்சு. ஸோ உணர்வு வைக்கிட்டாங்க அவருக்கு. அதே நேரத்தில் ஒரு அடிப்படையான உண்மை வெளிப்படுத்தினாங்க. என்னன்னா, நீங்கள் பெண்ணுன்னு நீங்களே ஒரு நாடகம் நடந்துக்கிறீங்க, ஆணுன்னு நினச்சி அவரே ஒரு மாதிரி நாடகம் ஆர்ப்பாட்டம் நடத்துக்கிறாங்க.
ஆனால் ஒரு ஆண் பெண் வந்ததுனால சேர்ந்ததுனால தானே நீங்கள் இங்கே உட்காந்துருக்குறீங்க இப்போ. இல்லை எங்கேருந்து விழுந்துட்டிங்களா? இல்லை, ரெண்டு இருக்குதா? உங்கள் தாய் தந்தை 2 பேர் இருக்காங்களா? உள்ள இருக்கிறாங்க. உங்களால் பார்க்க முடியல. இது 2 சமநிலை கொண்டு வந்தால் தான் நீங்கள் ஒரு முழுமையான மனிதனாக வாழ்கிறீங்க. இல்லைன்னா இப்படி இருப்பீங்க, இல்லைன்னா இப்படி இருப்பீங்க. சரியான முழுமையான மனிதனை வாழணும்னா இந்த 2 தன்மை, இது ஆண் தன்மை பெண் தன்மைன்னா மேல் ஃபீமேலை நினச்சிக்க வேண்டாம். இது ஃபெமினைன் மேஸ்குலைன். இந்த ஆண் தன்மை பெண் தன்மை சமநிலையாக இருந்தால் இப்போ அசைவு இல்லாமல் இங்கே உட்காந்துக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணாலும் இது ஆடிக்குது, நிற்காது. ஒரு இடத்துல சமநிலையாக இது உட்கார முடியாது. இது 2 சமநிலைக்கு வந்தால் தான் இங்கே உட்காந்தா சும்மா உட்காந்துக்குது. இந்திய மரபில், முக்கியமாக தமிழ் மரபில் சக்தி வழிபாடு அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக இருக்குது. ஆனால் இந்த தியான லிங்கத்தில் லிங்க பைரவியினுடைய கோவில் அமைப்பை பார்த்தால் அது வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்குது. அந்த அமைப்பு ஏன் அப்படி வைத்தீர்கள்? அது நீங்கள் எப்படி இந்த ஆதியோகியினுடைய இந்த உயிர்ப்பு தன்மை, போதை, அப்புறம் அசைவற்ற தன்மையை நீங்கள் வந்து நிலைநிறுத்தினீங்களோ, அப்படி லிங்க பைரவி அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தம் எதற்காக தமிழ்நாட்டிற்கு அது ஏன் தேவை? முக்கியமாக வெறும் ஆன்மீகத்துக்காக பண்ணால் லிங்க பைரவி தேவையில்லை. லிங்க பைரவி என்னத்துக்குன்னா பொருள் சார்ந்த தன்மை மனிதன் வாழ்க்கையில் இருக்குது, அது தேவை இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுலேயே உயிரே போயிடுது. 4 காசு சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டி சுகமாக வாழ்கிறதுக்கு நிறைய பேருக்கு அதுலேயே உயிரே முடிஞ்சு போச்சு. அது கொஞ்சம் சுலபமாக நடந்தால் அதுக்கப்புறம் ஆனாலும் ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் கவனம் கொடுப்பாங்கன்ற நான் ஆசை வச்சுருக்கிறேன். அதனால தான் அம்மா அங்கே உட்கார வச்சேன். அது கொஞ்சம் அந்த பொருள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சுலபமாக நடந்தால் ரொம்ப சுலபமாக நடக்குது. அந்த ஒரு தன்மை நாம் எடுத்தால் அந்த நிலை பொருள் சார்ந்த தன்மை நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்து நிலை, உலகத்தில் வெற்றி, இது எல்லாமே ரொம்ப சுலபமாக சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி சக்தி இருந்தால் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்ன உயிரின என்னன்னு எப்படியோ கேள்வி வருது. சில பேருக்கு வரல, அது வேறு விஷயம். ஆனால் ஜென்ரலாக வருது. அந்த வரணும் என்ற நோக்கத்தில் லிங்க பைரவி. வெறும் ஆன்மீகத்து தன்மை எல்லாம் இங்கே துறவியாக இருந்தால் பண்ண மாட்டோம். இப்போ கூட இந்த துறவி, இங்கே இருக்கிற துறவி யார் லிங்க பைரவி கோயிலுக்கு போக மாட்டாங்க. லேடிஸு மேனேஜ் பண்ணுறாங்க, ஃபேமிலி பீப்புள் போகிறாங்க. இங்கே இருக்கிற பிரம்மச்சரிசு சன்னியாசி யார்? ஏன் ஆன்மீகத்தில் பெண் தன்மை அவசியம் இல்லையா பிரம்மச்சரியர்கள் போகிறதுக்கு? தன்மைன்னு எடுத்துக்கணும்னா தியானலிங்கம் இருக்கு, லிங்க பைரவி ஒரு பெண் தன்மையோட இருக்கு, பெண்ணினுடைய வடிவமாக அதை அமைச்சிருக்கிறீங்க. அதனுடைய வடிவம் பற்றிய நான் கேள்வி கேட்டேன். அந்த வடிவம் எப்படி அமைச்சிங்க? ஏன் அந்த பெண்ணினுடைய அந்த அமைப்பை ஏன் அப்படி அமைச்சீர்கள்? அங்கே சன்னியாசிகள் போக வேண்டாம், குடும்ப உறுப்பினர்களும் பெண்களும் மட்டும் போனால் போதும்னா பொருள் சார்ந்த தன்மை பெண்களுக்கு மட்டும் வந்தானா? அப்படி குடும்பத்துக்கு தானே, ஆண்களுக்கு வேண்டாமா? இவருக்கு ஒன்றும் தேவையில்லையே, சும்மா ஒரு லங்கோட்டி கொடுத்தா அப்படியே இருப்பாங்க. பெண்களுக்கு தான் அதெல்லாம் தேவையாக இருக்குது அப்படியான்னு சொல்லலை. எப்போ ஒரு பெண்ணு வந்ததோ அப்போ தான் ஒரு வீடு தேவை வரும், ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை வரும், சூழ்நிலை தேவை வரும். இது தப்புன்னு இல்லை, அப்படி தான் இருக்குது உயர்க்கே. அதில் என்ன இருக்குது? முக்கியமாக இப்போது இந்த பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க பெண்கள் கூட அங்கே போகல. பிரம்மச்சரியன் என்னென்னா ஒரு ஆண் பெண் இல்லை, அதை தாண்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க, தாண்ட ஒரு நிலைக்கு போகணுன்ற ஆர்வத்தில் இருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க பெண் தன்மையும் இருக்கணும், ஆண் தன்மையும் இருக்கணும், ரெண்டும் கொஞ்சம் வெளியாடணும், அந்த நோக்கம் இருக்குது. அவருடைய வாழ்க்கையில் கட்டாயமாக பொருள் சார்ந்த தன்மை தேவை அவருக்கு, இல்லைன்னா இருக்க முடியாது. அவர் சும்மா காட்டில் இருக்க முடியுமா? அவர் கணவன் மனைவி போய் இருக்க முடியாது. குழந்தை பெற்றுக்க முடியுமா? காட்டிலேயே விட்டுக்க முடியுமா? முடியாது. ஒரு தடவை அந்த நோக்கத்தில் போனால் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும். அரேஞ்ச்மெண்ட் வேணும்னா மெட்டீரியல் வேணும், மெட்டீரியல் வேணும்னா பொருளாதாரம், பொருள் தன்மை எல்லாம் சேர்ந்துடுச்சு. அது ஒரு நோக்கம். அது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சால் அதுக்கப்புறம் ஆன்மீகம் பார்க்க முடியும். அதுலேயே உயிர் போயிடுச்சுன்னா ரொம்ப போல போயிடுச்சுன்னு வாழ்க்கை நிறைய. அந்த எனக்கு தெரிந்த இந்த உலகத்திலேயே சக்தி பீடங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, சக்தி கோவில்கள் எடுத்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு அம்மனும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கிறாங்க. இந்த லிங்க பைரவியான இந்த வடிவத்தை நீங்கள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் அமைச்சிங்க? 10 கை எதுக்குன்னு கேட்குறீங்களா? இந்த பொருள் உலகத்தில்
நம்ம இந்த பூமி இருந்தாலும் சரி, சந்திரன் இருந்தாலும் சரி, சூரிய மண்டலம் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கு ஒரு ஜியோமெட்ரிக் சயின்ஸ் இருக்குது. இது எல்லாமே இப்போது உங்களுக்கு பூமி சூரியன் சுற்றுதுன்னு தெரிய வைப்போம். உங்களுக்கு தெரியல, சும்மா டெக்ஸ்ட் புக்கில் சொன்னாங்க, நீங்கள் நம்புறீங்க. இது ஒரு மாதிரி மத்தம் இது. ஆனால் எப்படி சுற்றுது? ஸ்டீல் கேபிள் போட்டிருக்காங்களா? பிடிச்சி இப்படி ஆட்டுறாங்களா? இல்லை. ஒரு ஜியோமெட்ரிக் பெர்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அப்படியே போய்க்குது. அந்த ஜியோமெட்ரி போயிடுச்சுன்னா இது அப்படியே போயிடும், எங்கேயோ போயிடும். ஸோ எல்லாமே உலகமே பொருள் உலகம். பொருள் உலகம் தாண்டி இன்னொன்று இருக்குது, அது வேறு விஷயம். பொருள் உலகம்ன்றது எல்லாமே ஜியோமெட்ரியில் தான் இருக்குது. இப்போது யாரோ ஒருத்தர் எப்படியோ உட்காராங்க, நீங்கள் உட்காந்துருக்கீங்க. எப்படி நீங்கள் எப்படி உட்காரீங்க நான் பார்த்தா, நான் இப்போவே சொல்லிவிடுவேன், 10-15 வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, ஆரோக்கியத்து பிரச்சனை என்ன வரும், மனநிலை எப்படி இருக்கும், எல்லாமே இப்போவே சொல்லிவிடுவேன். வேற ஒன்றும் இது அஸ்ட்ராலஜி இல்லை, சும்மா ஜியோமெட்ரி. என்னதுக்கான இது ஏதோ ஒன்று இப்படி வச்சா, இப்படி வச்சா எவ்வளோ நேரம் இப்படி வச்சுக்க முடியும்னு நமக்கு தெரியும். இப்படி வச்சா எவ்வளோ நேரம் வச்சுக்க முடியும்னு வித்தியாசம் இருக்குதா? இது 10 நிமிஷம் வச்சா முடியல, இது என்ன வச்சுக்கலாம். இது அப்படி தான் ஜியோமெட்ரி. பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நாள் இருக்கும், எப்போ உடஞ்சிடுவோன்றது புரிஞ்சிடுது. ஒரு மரம் இருந்தாலும் சரி, மனிதன் இருந்தாலும் சரி. ஸோ இந்த யோகத்தில் இந்த ஜியோமெட்ரிக்கு ரொம்ப முக்கியமானது. என்னத்துக்கு யோகா, இந்த உடல்நிலையில் யோகம் பண்ணுறது, ஹட்ட யோகான்னு என்ன பண்ணுறோம், என்னத்துக்குன்னா பிரபஞ்சத்து ஜியோமெட்ரி என்ன இருக்குது, நம்ம ஜியோமெட்ரி என்ன இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு நாம் ஒரே மாதிரி வச்சுக்கணுன்ற ஒரு இது. பிரபஞ்சத்து பதிவாக இருக்கணும் நாம். அப்படி இருந்தால் இங்கே உட்காந்தா என்ன புரிஞ்சுக்கணுனாலும் எல்லாமே இங்கே தான் இருக்குது. என்னத்துக்குன்னா ஜியோமெட்ரிக்கலி ஒரு அலைன்ட். ஸோ இந்த தேவி இப்படி உருவாக்குறதுக்கு ஒரு ஜியோமெட்ரி இருக்குது. அந்த ஜியோமெட்ரி என்னன்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இதில் 3.5 சக்கரங்கள் தான் இருக்குது, 3.5. இது எல்லாமே கீழ் சக்கரங்கள். மூலாதாரம்னா எல்லாத்துக்கும் மூலமானது, உறுதியானது. மூலாதாரம் நல்லா இருந்தால் நம்ம உடலில் இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. சுவாதிஷ்டானான்னு இது நம்ம சுவாதிஷ்டானா மீன்ஸ் ஸ்வா மீன்ஸ் செல்ஃப், திஷ்டானா மீன்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட். செல்ஃப் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் தேர். சுவாதிஷ்டானா மணிபூரக்கான்றது மெயின்டெனன்ஸு. இந்த அனாஹதான்றது நம்ம உணர்வு, இந்த நம்ம ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். இது ஹார்ட்டுன்னா ஃபிசிக்கல் ஹார்ட் இல்லை, ஐம் சிங் எமோஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ். அது பாதி தான் இருக்குது. எனக்கு தான் இது ரொம்ப பண்ணிட்டா இது ரொம்ப லவ் ஆகிடும், எல்லாம் போய் அங்கே விழுங்குறாங்க சும்மா. அதனால் அது பாதி பண்ணி வச்சுருக்குறோம். அந்த அன்புன்றது பார்க்கணுன்னா முதல்ல தீவிரன்றது நீங்கள் தாங்கிக்கணும், அப்போ தான் அன்புன்னு தெரியுது, இல்லைன்னா தெரியாது. ரொம்ப தீவிரம், அது தீவிரம் பார்த்தானா கண்ணு பார்த்தாலே அப்படி இருக்குது. ஆனால் கொஞ்சம் அங்கேயே உட்காந்தா அப்படியே அன்பில் நினைஞ்சிடுவீங்க. பட் ஆரம்பத்துலேயே அன்பாக இருந்தால் சும்மா போய் சின்ன குழந்தை மாதிரி படுத்துக்குவீங்க அங்கே. அது ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. இது 3.5 சக்கரம் சேர்த்து உருவாக்குனது, அந்த நோக்கத்துக்காக உருவாக்குனது. அது ரொம்ப நல்லபடியாக அப்படி போகுது. நீங்கள் மக்கள் கூட பேசி பார்க்கணும், அவருடைய அனுபவம் என்னன்னு. ஒரு தடவை கோயிலுக்கு வந்து போனாங்க, என்னன்னு தெரிய தேவையில்லை, சும்மா வெள்ளம் வந்து அப்படி முக்கத்தில் அடித்த மாதிரி ஒரு சக்தி இருக்குதுங்க. தியானலிங்கம் அப்படி இல்லை, அங்கே போய் உட்காந்துக்கணும், ஒரு கொஞ்சம் சூக்ஷ்மமான இதை கொண்டு வரணும். இல்லைன்னா என்ன சும்மா கல் மாதிரி இருக்குது, ஒன்றும் புரியாது. எனக்குன்னா ரொம்ப சூக்ஷ்மம். இது கொஞ்சம் தீவிரம். உக்ரம் சொல்லலை, தீவிரம். சத்குரு, நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய தேடல்களோடு இருக்கும் பொழுது, நீங்கள் மைசூரில் இருந்திருக்கிறீங்க, உங்களுடைய பூர்வீகம் வேறு ஒரு சமூக சூழல் சார்ந்திருக்கு. ஏன் தமிழ்நாடு ஆன்மீகத்துக்கு ஏன் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தீர்கள்? இந்த மையம் இங்கே தான் அமையணும் அப்படின்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? இதற்கு முன்னால் இந்த இடம் எப்படி இருந்தது? நீங்கள் போனதுக்கு அப்புறமா இந்த இடம் எப்படி இருக்க போகுது? இப்போ அனுப்பிடுவாங்க. இல்லை சத்குரு, கேள்விதானே சத்குரு. நீங்கள் தமிழ்நாடுன்னு பேசுறது பார்த்தா உங்கள் மனத்தில் தமிழ்நாடுன்றது வேறு ஒரு உலகம்ன்ற மாதிரி இருக்குது. என் மனத்தில் அப்படி இல்லை. எல்லா நாடெல்லாம் மனிதன் மனத்தில் தான் இருக்குது. நான் இப்படியே நடந்து வந்து நான் ட்ரெக்கிங் பண்ணுறப்போ நான் தெரியாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே, கர்நாடகத்துக்கு, கேரளாக்குள்ளே எல்லாம் சுற்றி இருக்கிற ஒரு டைமில் மலையில் அப்படியே நடந்து போகிறப்போ அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இது தமிழ்நாடு. அது எனக்கு என்ன, காட்டில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது,
வீரப்பன் கேட்டிருக்கணும் நீங்கள். எங்கே இருந்தாலும் அவன் அதே வேலை தானே. ஸோ இதனால நாம் இது ரொம்ப இந்த பிரிவு நம்ம மனத்தில் ரொம்ப ஆழமாக பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு கலாச்சாரம், ஒரு மொழின்னா நமக்கு பெருமை இருக்கணும், ஒரு வேகுபாடு ஆகக்கூடாது. தமிழ்நாடுன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு உலகம் இல்லை. ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், அதை பற்றி நமக்கு பெருமை இருக்குது, நல்லது தான். ஆனால் நாம் வந்தது வெள்ளங்கிரி மலைனால, வெள்ளங்கிரி மலை ஈர்ப்புனால இங்கே வந்துட்டேன் நான். இது எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கே போயிருப்பேன் நான். தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம அதிருஷ்டம், அவ்வளோதான். இது நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது சத்குரு? இப்போ எப்படி இருக்கு? இதுக்கு மேலே எப்படி இருக்கணும்னு உங்களுடைய விஷன் எப்படி இருக்கு? ஒன்று, இது நான் டிசைட் பண்ணி வரல. என் பிறந்த நாள்லேருந்து ஒரு மலை சிக்கரம் என் கண்ணில் எப்பவுமே இருக்குது. நான் 16 வயசுக்கு வர வரைக்கும் நான் என்ன நினச்சிருந்தேன், எல்லார் கண்ணில் இருக்கும்னு நினச்சிருந்தேன். எனக்கு எப்பவுமே இருக்குது. நான் தூங்கியிருந்தால் கூட அந்த மலை சிக்கரம் அப்படியே இருக்குது. நான் என்னுடைய உணர்வில் எல்லார் கண்ணில் தான் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிருந்தேன். நான் ஒரு 16 வயசில் இருக்கிறப்போ நான் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறப்போ அவர் உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு, என்ன மலை சிக்கரம் தெரியுது உனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற சிகரங்கள் எல்லாம் ஏறி பார்த்தேன். எங்கே இருக்குதுன்னு தெரியல. 19 வயசுக்கு நான் ஹிமாலயத்துக்கு போய் ஆரம்பித்தேன். எங்கே இருக்குது இந்த மலை சிக்கரம்னு. அங்கே போனப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அங்கே இருக்காதுன்னு. எனக்கு அந்த மாதிரி இல்லை, சிக்கரங்கள் அங்கே வித்தியாசமான நிலையில் இருக்குது. 1987 முதலாவது தடவை இங்கே வந்தப்போ இங்கே தான் இருக்குதுன்னு புரிஞ்சிச்சு. 89 இன்னும் முழுமையாக புரிஞ்சிச்சு, கட்டாயமாக இங்கே தான் எங்கேயோ இருக்குதுன்னு. 93 வந்து இப்படி ஒரு தடவை பார்த்தேன், அவ்வளோதான். எங்கே இருக்குது இந்த ஜமீன் யாருது ஒன்றும் தெரியல. நான் சொன்னேன் இங்கே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ ஒரு ரோடு இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லா பைத்தியம் நினச்சிட்டாங்க எனக்கு. அந்த அதுக்கப்புறம் ஒரு நாளையெல்லாம் நம்ம ட்ரஸ்டீஸ் 6 பேர் இருந்தாங்க, கொண்டு வந்தோம் இப்படி பார்க்கணுன்னு. என்ன இந்த மலைப்பகுதியில் போய் இந்த காட்டில் போய் நாம் இது வைக்க முடியுமா? எல்லா தோட்டங்கள் இருந்தது, எல்லா தென்னை தோட்டம் எல்லாம் இருக்குது 40-50 வருஷத்துலேருந்து. அவர் மனத்தில் இவ்வளோ தூரம் கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப தூரமாகிது சொல்லி 4 பேர் ட்ரஸ்டீஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க. இங்கே போய் யாரும் பண்ண முடியுமா? யார் வரப்போகிறாங்க இங்கே? கோயம்புத்தூரில் ஒரு 10 ஏக்கரை பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லை, இது இங்கே தான். இப்போ பாருங்கள், இன்க்ரெடிபிள் இந்தியாவில் இருக்குது, இன்டர்நேஷ்னல் மேப்பில் முக்கியமான இடம் ஆயிடுச்சு ஈசா யோக மையம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி டைம், நான் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியல, இப்போ சமயமாக நடக்குது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 120 நேஷ்னாலிட்டிஸ் இருப்பாங்க. ஃப்ரம் எவ்ரிவேர் தேர் கம்மிங். ஸோ இது முக்கியமாக என்னன்னா, இது ஒரு நாம் வந்தப்போ இது மக்களுக்கு தெரியல. இங்கே நாம் வாங்கின முதலாவது ஜமீன் ஒரு 14 ஏக்கரை வாங்கினோமே, அது யூஸ் பண்ணதை ஹண்டிங்காக வச்சுருந்தாங்க யாரோ ஒருத்தர். ரெகுலராக ஹண்டிங் நடக்குது இங்கே. நிறைய பேர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா யானை கால், யானை முகம், புலி எல்லாமே இருக்குது அவர் வீட்டில். இப்போ நாம் இங்கே வந்ததே யாருக்கு பிடிக்கல, அதுக்குன்னு ஒரு நடுவில் வந்து உட்காந்துட்டாங்க. ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க. முதல் 20 வருஷம் பல விதமான தொந்தரவு கொடுத்துருக்காங்க. என்னதுக்குன்னா அவருடைய எல்லா விளையாட்டு நின்று போச்சு. எல்லா டிம்பர் கட் பண்ணியிருந்தாங்க. என்ன வடிது சந்தன மரம் ரெகுலராக நடந்தது. ஹண்டிங் வாஸ் ரெகுலர். எல்லாம் நிறுத்துச்சு. எல்லாருக்கும் வி பிகேம், எல்லாருக்கும் ஒரு எதிரி ஆகிட்டோம். அந்த எதிரித்தனை தாண்டி எல்லாருடைய நன்மை வாங்கிறது 20-25 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 2 ரொம்ப வேகமான ஒரு கேள்வி சத்குரு. இளைஞர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகம் அப்படின்னாலே இந்த மையத்தை நோக்கி இருக்கு. நீங்களே வந்து இந்த மையத்தை நோக்கி தான் ஈர்க்கப்பட்டீங்க. இது நீங்கள் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கனாலும் இந்த இடம் வந்து உங்களை ஈர்த்த ஒரு இடம் தான். இந்த இடம் உங்களை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர், இப்போ கூட நீங்கள் சொல்கிறீங்க நாளைக்கு சமயமாக நடக்க போகுது, அதில் 120 பகுதியிலிருந்து வராங்க உலகளாவிய நிலையில். இந்த இடம் வந்து ஆன்மீகத்தை அப்படி ஈர்க்குவதற்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டிங்க? ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது இட் இஸ் அட் 11 degrees latitude. இந்த 11 degreesல இருக்கிறது என்ன முக்கியம்னா, ஒரு டைமில் இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. ஒரு டைமில் திஸ் வாஸ் த மேக்னெட்டிக் இக்வேட்டர்.
த ஈக்குவேட்டர் இஸ் டவுன் பிலோ. திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். இது பார்த்தா இப்போ சிதம்பரம் எக்ஸாக்ட் 11 degreesல இருக்குது. முக்கியமான இந்த மாதிரி இப்போது இல்லை, பழைய காலத்தில் எங்கே எது பண்ணாலும் இந்த மாதிரி 11 degreesல பண்ணாங்க. சவுத்லேயும் நார்த்லேயும், சதரன் ஹெமிஸ்ஃபியர்லேயும் நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியர்லையும். இன்னொரு கோயில் இருக்குது, இதெல்லாம் நமக்கு அப்போ தெரியல, இப்போ நமக்கு தெரியும். 11 degrees சவுத்தில் இன்னொரு கோயில் மெக்சிகோவில் இருக்குது. அங்கேயும் எல்லாமே ரச வைத்தியம் உபயோகப்படுத்தி வேலை பண்ணியிருக்காங்க. அங்கே ரச வைத்தியன்றது அந்த பேர் தெரியாது, யாருக்கு தெரியாது. ஆனால் அந்த கோயிலில் இருக்குது, என்னன்னு தெரியல, இது ஏதோ இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லு ஒரு பெரிய டப் ஃபுல்லாக மர்க்யூரி இருக்குது அங்கே இப்போ கூட. அது கூட எக்ஸாக்ட் 11 degreesல இருக்குது சவுத்தில், சதரன் ஹெமிஸ்ஃபியரில். ஸோ 11 degreeன்றது நாம் அப்போ மெஷர் பண்ணல. நாம் ஏதோ வெள்ளங்கிரி அருளில் வந்து உட்காந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தப்போ கரெக்டாக 11 degreesல இருக்கிறோம். எல்லாமே தானா இட் ஆல் ஃபெல் டுகெதர் லைக் தட். ஸோ தட்ஸ் வை பீப்புள் கீப் ஆஸ்கிங் மீ, சத்குரு என்னென்ன பண்ணியிருக்கீங்க அது இதுன்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் ஆதியோகி எல்லாம் என்ன ஆதியோகின்னு கூப்பிட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, ஐ எம் ஜஸ்ட் அ ஃபுட் பிரிண்ட் ஆஃப் ஆதியோகி. இஃப் ஃபுட் பிரிண்ட் இஸ் ஸோ குட் யூ மஸ்ட் see the man. நான் போனப்போ என்ன ஆகிடுவேன்னு கேட்குறீங்க. இன்னும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். என்னத்துக்கு நான் ரொம்ப தடை போடுறேன் எல்லாத்துக்கு. என்னத்துக்குன்னா we have developed proper systems and we are developing leaders within the system. It is still early to talk about that right now, but we will make sure it will flourish very well. இப்போ இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் நிறைய இடத்துல இது நடக்க போகுது. இப்போ அமெரிக்காவில் 22,600 ஏக்கர் நம்ம சென்டர், 17 square miles இட் இஸ். ஆமாம், அங்கே ஒரு ஆன்மீகத்து ஒரு நகரமே உருவாக்குறோம். தோராயமாக ஒரு 35,000 மக்கள் அமெரிக்காவில் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரி ஒரு நகரமே உருவாக்கப்பட்டிருக்குது. இப்போது பெங்களூரில் ஒன்று வந்திருக்குது. இன்னும் ஓப்பன் பண்ணுறனால 2.5 லட்சம் மக்கள், 50,000 மக்கள் டெய்லி விசிட்டிங் நடந்திருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, அங்கே யோகா சென்டர் ஒன்றும் இல்லை, வெறும் ஆதியோகி ஒரு நாகமண்டபம் 2 இருக்குது, அவ்வளோதான். அதுக்கே அப்படி வந்திருக்குறாங்க. ஸோ எதுக்குன்னா இந்த ஆன்மீகத்தை ஆர்வம்ன்றது யாரோ சொல்லி கொடுத்த விஷயம் இல்லை. மனிதனுக்குள்ளே இது தாண்டி என்னன்றது எப்பவுமே இருக்குது. சும்மா ஏதோ ஒரு நம்பிக்கை போட்டு ஏதோ ஒரு தத்துவம் போட்டு கொஞ்சம் அணைச்சிக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் மனிதனுக்குள்ளே ஆர்வம் இருக்குது, இதுக்கு மேலே என்ன. இதனால தான் இதுக்கு நம்ம வழி கொடுக்கலன்னா சும்மா போதைக்கு போயிடுக்குவாங்க. ட்ரக்ஸு, ட்ரிங்க்ஸு இது ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. என்னத்துக்குன்னா நாம் இதுக்கு தாண்டி என்னன்னு சொல்லி கொடுக்கலையே. இது ரொம்ப ரொம்ப தேவையானது. இப்போது உலகத்தில் மனநோயின்றது ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிருக்குது. உயர்ந்த நிலைன்னா அது நல்லதில்லை நமக்கு. இப்போ எப்படி நமக்கு கரோனா வைரஸ் பேண்டமிக் ஆகிடுச்சோ அதே மாதிரி மனநோய் பேண்டமிக் ஆக போகுதுன்னு இப்போ சொல்ல போகிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்னு ஏதோ சொல்லிக்கிறீங்க, இதெல்லாம் மனநோய் தான். நீங்கள் எப்படி ஆனந்தமாக உட்கார முடியல, மனநோய் தானே. உங்கள் மனமே உங்களுக்கு வழி கொடுக்குதுன்னா மனநோய் தானே. வெளியிலேருந்த உடல் யாரோ குத்துனாங்க, அது வேறு விஷயம். நம்ம மனமே நமக்கு பாதிப்பு கொடுத்தா ஒரு நோய் தானே. பாதிப்பு எந்த அளவுக்கு வந்தால் நோய் அப்படி இல்லை, பாதிப்பு எந்த அளவுக்கு வந்தால் டாக்டர் வேணும், அது அவ்வளோதான். ஆனால் நோய் ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு பல நேரங்களில் ஒரு கேள்வி வந்திருக்கு சத்குரு. எல்லாருமே ஒரு நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது அதை தன்னுடைய வாரிசுகள் அந்த மாதிரி கடத்திட்டு போகிற ஒரு வாழ்க்கை முறை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஈஷா மையத்தை பொறுத்தளவில் சத்குரு ஜகி வாசுதேவ் அப்படிங்கிறவர் இதனுடைய நிறுவனர் தான். ஆனால் இதனுடைய முழு அதிகாரமோ அல்லது அதைக்கான உரிமையோ அதை உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தாருக்கோ அதுக்குள்ளே இல்லை. இது பொதுவான நீங்கள் அந்த ட்ரஸ்ட் அந்த விஷயங்களுக்குள்ளேயே இருக்கிறீங்க. அப்படிங்கிறதுக்கு பின்னால் எது உங்களை இயக்குது? ஆன்மீகம்னா என்ன? உடல் தாண்டி இருக்கிற ஒரு விஷயம். உடல், மனம், உணர்ச்சி எல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு தன்மை நமக்குள்ளே இருக்குது. அதை பற்றி குடும்பம்னா என்ன? நம்ம உடலுக்கு, நம்ம மனத்துக்கு, நம்ம உணர்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? குடும்பம் எடுத்து ஆன்மீகத்து இதுக்கு தலைப்பாக வச்சான் அப்படின்னா ஆன்மீகம் என்னன்னு புரியல, அடிப்படையே புரியாமல் நடந்திருக்குது.
அதனால் நீங்கள் அந்த குடும்பத்தை வந்து இந்த விஷயத்தோட விலக்கி தான் வச்சுருக்கிறீங்க. வெளிக்கு ஒன்று வச்சுக்க தேவையில்லை. யார் யார் அவர் ஒரு திறமைத்துக்கு அனுசாரமாக என்ன செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு வாய்ப்பு, அவ்வளோதான் எல்லாருக்கும். எப்போவுமே சத்குரு யோகி வாசுதேவ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு ஆன்மீக குருவாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டுற ஒருத்தராக இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, பொதுமக்களுக்கு போய் சேருகின்ற சில விமர்சனங்கள். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் இப்படி வெளிப்படையாக கேட்குறதா இருந்துச்சுன்னா, இப்போது உங்களை வந்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல சுற்றுச்சூழல் மற்ற பெரிய பெரிய அமைப்புகளுக்கு, நாடுகளுக்கு, ஐநா சபைகளுக்கு எல்லாம் உங்களை அழைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் உங்களுக்கான விமர்சனங்கள், உங்களுக்கான கடுமையான எதிர்ப்பு. நான் சொன்னேன் அப்போவே, அவர் எல்லாம் பாவம் ஹண்டிங் பண்ணவங்க, மரம் வெட்டினவங்க, அவருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டோம். நாம் எனக்கு கஷ்டம் கொடுக்கணும், யாருக்கும் கஷ்டம் கொடுக்கணும்னு நோக்கம் இல்லை. ஆனால் அவருக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சு. அதனால அவர் நம்ம மேலே பழி வச்சே இருக்கிறாங்க. ஒரு ஆன்மீக குருவாக கடந்து நான் உங்களை இவ்வளவு பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டினுடைய நிறுவனராக, ஒரு மிக நிர்வாக திறன் கொண்ட ஒரு மனிதராக இப்படி சொல்றீங்க. என்னுடைய உடல் மொழி எது இப்படி நடத்தல, எல்லாமே இப்படி தான் நடத்துறேன். இது இப்படி நடத்தல, இது அதிகாரம் இல்லை, இது ஒரு பொறுப்பு, இது ஒரு காதல், இது அதிகாரம் இல்லை. அப்படி நடத்துகின்ற பொழுது உங்களுக்கு வரக்கூடிய இந்த விமர்சனங்களை, இப்போ எனக்கு தெரிஞ்சு தியானலிங்கம் பிரதிஷ்டை செய்யக்கூடிய அந்த நாளிலிருந்து இதோ இன்றைக்கு நாளைக்கு சமயமாக நடக்க போகுது இந்த நாள் வரைக்கும் ஆன நிறைய விபத்துகள், நிறைய ஆபத்துகள், நிறைய மரணங்கள், நிறைய விஷயங்கள் வரும்பொழுது ஒரு நிர்வாகத்தை வழிநடத்துகின்ற ஒரு குருவா, சத்குருவா உங்களை எது வந்து அது எல்லாம் தாங்கி கொண்டு மறுபடியும் பேரன்போடு அதை வந்து செலுத்த வைக்கிறது சத்குரு? இல்லை, இது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம்தான் இங்கேயும் நடந்திருக்குது. ஏன்னா இங்கே ரொம்ப பெருப்பு நடக்கலை, என்னதுக்குன்னா ஒன்றும் பெரிய குழந்தை பெருக்கிறது இங்கே நடக்கலை. ஆனால் மக்கள் வாழ்கிறது, நோய் வர்றது, சாகிறது எல்லாமே நடக்குது. அது கூட ரொம்ப கம்மி. கோயம்புத்தூரில் இருக்கிறது, ஊருக்குள்ளே இருக்கிறதுக்கு இங்கே பண்ணது ரொம்ப கம்மி. எது நடந்தாலும் அது ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கணும்னு சில பேர் அதுக்காக உட்காந்துருக்குறாங்க, பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். அது பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் கவனம் இல்லை. என்னத்துக்குன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இந்த 2022 இந்த இப்போ கடந்த வருஷத்தில் 3.51 பில்லியன் இஸ் அவர் ரீச். நெகட்டிவா பாசிட்டிவா? பாசிட்டிவ். ஸோ யாரும் பேசிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் ரோட்டில் நடந்து போனால் உங்கள் பார்த்துட்டு நாயை குறைக்கிறது, அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் விமர்சனங்களை ஜஸ்ட் அது நாய் குறைப்புன்னு எடுத்துக்கொள்ள முடியுமா சத்குரு? இல்லை, எதனால் ஒரு அடிப்படை இருக்கணும் தானே விமர்சைக்கு. எப்போ இருந்தாலும் எதனால் ஒரு நன்மை நடக்கணும்னா சில பேருக்கு பிடிக்காது. இது நடந்தே இருக்குது. பரவாயில்ல, அவரே குறித்து கொஞ்சம் டயர்டாகிடுவாங்க. நிறைய பேர் டயர்டாகிட்டு சும்மா ஆகிட்டாங்க அப்போவே. எனக்கு என்ன நோக்கம்னா, இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே என்னன்னா சத்குரு, எது இருக்கிறதோ அதை தெரிந்து கொண்டால் அது இன்னும் அதிகமான ஒரு முக்கியமான இது சொல்றதுன்னா, நான் சொல்றேன் எப்படி நடந்திருக்குதுன்னு. ஆரம்பத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, நீங்கள் இங்கே வந்தால் உங்கள் ஒரு கிட்னி திருடிடுவேன். இது சாமானியமாக நினச்சிக்க வேண்டாம். இது கிட்னி திருடிட்டு நான் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். நான் யாரோ ஒரு ஜெர்னலிஸ்ட் உங்கள் மாதிரி உட்காந்து என் முன்னாடி கேட்குறாங்க. என்ன மாதிரின்னு சொல்ல? இல்லை, என் மாதிரி உங்கள் மாதிரி என்ன என் முன்னாடி இப்படி உட்காந்தான்னு சொல்கிறேன். கேட்குறாங்க, இப்படி நீ கிட்னிங்க எல்லாம் திருடிட்டு நீங்கள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களான்னு. நான் சொன்னேன், அமெரிக்காவில் எக்ஸ்போர்ட் பண்ணலப்பா, என் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன் சொன்னேன். அப்படி என்ன பண்ணுறது? நீ இந்த மாதிரி முட்டாள்தனத்துலேருந்து என்ன சொல்கிறது? கிட்னி எங்கே இருக்குது உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். கிட்னி எங்கே இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. இந்த ஜெர்னலிஸ்ட்டுக்கு உடலில், அவனுடைய உடலில் கிட்னி எங்கே இருக்குதுன்னு அவனுக்கு தெரியல. கிட்னி எப்படி நான் திருடுறது? அந்த நிலையிலேருந்து அடுத்தது ஒரு 100 யானைக்கு மேலே கொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட ஒரு ரைஃபிள் இல்லை, ஒரு ஷார்ட் கன் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் பாருங்கள், வெறும் கையில் 100 யானை கொண்டுட்டே பாருங்கன்னு சொன்னேன். அப்போ கொஞ்சம் சும்மா ஆயிட்டாங்க. எப்படி கொண்டேன் 100 யானை? இல்லை, ஆயிரக்கணக்கான ஏக்கரில் காடு எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீங்கள் வாங்க, எப்போ வேணாலும் வாங்க, உங்களுக்கு ஃபுல்லாக டீமு கொடுக்குறேன். இல்லை நீங்கள் பண்ணணுன்னா பண்ணுங்கள், இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட்டிகிட்டு வாங்க, எல்லாம் பாருங்கள். எங்கேனாலும் 1 இன்ச், 1 ஏக்கர் இல்லை,
ஒரு இன்ச்சு எதனா எடுத்திருந்தா திருப்பி என் முகம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நான் திருப்பி என் இது வாய்ஸ் கேட்க மாட்டீங்க, என் முகம் பார்க்க மாட்டீங்க, முடிஞ்சிச்சு, நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் எல்லாமே. வாங்க அண்ணா, யாரும் வர மாட்டாங்களே, எதுக்கு? எவ்வளோ தடவை சர்வே பண்ணாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து டிஜிட்டல் சர்வே பண்ணாங்க, ஒரு இன்ச் இருக்குது எங்கன்னு பார்த்துருங்க. அவரது இருக்கட்டும், ட்ரைபல் லேண்ட் இருக்கட்டும், ப்ரைவேட் லேண்ட் இருக்கட்டும், ஒரே ஒரு இன்ச் எடுத்திருந்தா எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்லி வந்து பண்ணலாமே, இப்போ கூட பண்ணலாமே. இல்லை, சும்மா ஒளரே இருக்கிறாங்க, அவ்வளோதான். சத்குரு, நான் நேரில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கேட்குறேன், ஒரு வரியில் மட்டும் அதுக்கான விளக்கம் மட்டும் சொல்லுங்கள், இது மக்களுக்காக. காதல் அப்படிதானே வாழ இருக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ப்ளீஸ். இப்போ ஏதோ ஒரு காமத்தினால ஒரே ஒரு ஆள் பார்த்து காதல் 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 சொன்னால் அது ஒரு மாதிரி காதல். காமம் இல்லை, ஆனால் வெறும் காதல் ஆயிடுச்சு. இப்போ இது யாருனால் தடுத்த முடியுமா? மனிதன் பார்த்தாலும் மரம் பார்த்தாலும் மாடு பார்த்தாலும் அதே காதல் எனக்குள்ள. பிரிஞ்சு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்றியாக தான் இருக்குது. காமம், காதல் புரியலன்னா அப்போ காமம். வெறுப்பு, வெறுப்பு, ஹேட்ரட். பிரிவு எப்போ வந்துடுச்சோ அப்போ வெறுப்பு எப்படியும் வருது. எப்போ யோகம் இல்லையோ நமக்குள்ள, யோகம்னா ஒன்றி, எப்போ நமக்குள்ள ஒன்றி இல்லையோ பிரிவு வந்துடுச்சு. பிரிவு வந்துடுச்சுன்னா வெறுப்புன்றது அடுத்தபடி. பக்தி, பக்தி இல்லாத வாழ்க்கையே இல்லை. பக்தின்னா கடவுள் பற்றி பக்தின்னு இல்லை, பக்தி நம்ம குவாலிட்டி, நம்ம தன்மை பக்தி. இப்போ அன்புன்னா இப்படி தான், அன்புன்னா இன்னொருத்தர் கூட இல்லை, அன்பு நாம தானே அன்பா இருக்க முடியும். மதம், அது ஒன்றும் இல்லைன்னா உலகம் ரொம்ப நல்லா இருக்கும். ஜாதி, நாம் இன்னும் நம்ம சமூகத்தில் மட்டும் இல்லை, உலகத்தில் பிரிவு இல்லாமல் எப்படி வாழ்றதுன்னு புரியல. See, our problem is we are misunderstanding differences as discrimination. நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, நான் ஒரு மாதிரி இருக்கேன், நல்லதுதான். இது எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இங்கே வாழ்றது? உங்கள் வீட்டில் உங்கள் மாதிரியே இன்னொருத்தர் இருந்தால் அங்கே வாழ முடியுமா? நீங்கள் எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கிறாருங்க, அதனால தான் வாழ முடியும். இந்த டிஃப்ரென்ஸ் போய் டிஸ்கிரிமினேஷன் பண்ணிங்கன்னா அசிங்கமாகிடும். இந்த ஜாதி எல்லாமே டிஃப்ரென்ஸ் செட் பண்ணாங்க ஏதோ ஒரு காரணத்தினால, அதெல்லாம் போய் டிஸ்கிரிமினேஷனை பண்ணி அசிங்கம் பண்ணிட்டோம் நாம். நேரம், தட்ஸ் ஆல் யூ ஹேவ். அது ஒன்று தான் இருக்குது உங்ககிட்ட, வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் தமிழ்நாட்டில் கரெக்டாக இருக்குது. யாருனால போயிட்டாங்கன்னா காலம் ஆயிட்டாங்கன்னு சொல்கிறோம், டைம் முடிஞ்சிருச்சு. அது ஒன்று தானே இருக்குது, போயே இருக்குது பாருங்க, அப்படியே போயே இருக்குது. ஐயோ போகுது 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 போகுது, ஐயோ போகுது, போதா இல்லையா? போயே இருக்குது. கடவுள், கடவுள் கடந்து வெளியும் இறைவன், உள்ளேயும் இறைவன். அந்த தமிழ் வார்த்தை ரொம்ப பிரமாதமான வார்த்தை. அது சும்மா லிட்ரேச்சர் இல்லை, இது உணர்ந்தவங்க. இப்போ நான் மூச்சு சொன்னேன், இங்கே இருக்கிறதுனால தானே இங்கே போகுது. இங்கே போய் இங்கே போனால் தானே இது உயிர் நடக்குது. இல்லை உள்ளே எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடலாமா? உள்ளே நல்லா மூச்சு எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடலாமா? இல்லை, வெளியே இருக்கிறது உள்ளே போனால் தானே உயிர் நடக்குது. சின்ன ஒரு மூச்சிலேருந்து எல்லாமே இப்படி தான். இது உணர்ந்தா கடவுள். மரணம், எல்லாருக்கும் வரும், தப்பிச்சுக்கிற ஆள் ஒரு ஆள் இல்லை. துன்பம், இட்ஸ் யுவர் சாய்ஸ். விடுதலை, தட் இஸ் ஆல்சோ யுவர் சாய்ஸ். வெற்றி, தட் இஸ் ஆல்சோ யுவர் சாய்ஸ். இந்த வெற்றி தோல்வின்றது யாருக்கு இந்த பாதிப்பு இருக்குதுன்னா, நான் உங்கள் பார்த்து அவர் அவ்வளோ தங்கம் போட்டாங்களே, நம்மக்கிட்ட அப்படி தங்கம் இல்லையே பார்த்தா நீங்கள் வெற்றி, நான் தோல்வி. நான் இருக்கிறது எனக்கு எப்போவுமே உயிர் எப்படி இருக்குதுன்னா போதை போட்ட மாதிரி பேரானந்தமாக இருக்குது. நீங்கள் என்ன போட்டால் என்ன,
எனக்கு பிரச்சனை. அதனால் வெற்றி தோல்வின்றது யார் இன்னொருத்தருக்கு ஒப்பிட்டு பார்த்தா தான் இந்த வெற்றி தோல்வி. இல்லைன்னா என்ன இருக்குது, பிறக்கிறது நல்லா வளரணும், ஒரு நாள் சாகணும். சில பேர் வளராமல் சாத்துடுவாங்க, அவ்வளோதான் பிரச்சனை. போதை போதை ரொம்ப தேவை, ஆனால் டஸ்மேக் இல்லை. எல்லாத்துக்கு ரொம்ப உயர்ந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னா இங்கே இருக்குது. இது நல்லா நடத்துனீங்கன்னா எப்பவுமே போதை தான். ஆனால் முழு விழுப்பு போதை ஒரே நேரத்தில் இருக்குது. நீங்கள் வெளியே வாங்குற போதை எல்லாமே அது வாங்கின போதை வந்தால் விழிப்பு இருக்காது, விழிப்பு வந்தால் போதை இருக்காது. ரெண்டும் சேர்த்து இருக்குது. இதுக்கு தான் யோகான்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்றா இருக்குது. லீடர்ஷிப், தலைமை லீடர்ஷிப் ரொம்ப தேவை, நாட்டில் ரொம்ப தேவை இருக்குது. நேர்மை இல்லாத இடத்துல வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நேர்மைன்றது ஒன்று உருவாக்கிட்டிங்கன்னா நம்ம சுத்தம் இருக்கிற சமூகத்தில், உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் சமூகத்தில் நேர்மைன்றது ஒன்று உருவாக்கிட்டிங்கன்னா உங்கள் மனத்தில் நடக்கிற பாதி பிரச்சனை போயிடும். பாதி என்ன 70% போய்டும். இது உருவாக்காமல் ஒரு சமூகத்தில் வாழப்போனால் ஒரு க்ஷணம் பாதிப்பு தான். கல்வி ரொம்ப தேவையானது. ஆனால் கல்வி என்ன எல்லாருக்கும் ஒரே மந்திரம் நடக்காது. இளமை அப்படி தானே இருக்கிற. முதுமை வந்துச்சு, என்ன பண்றது? உலகத்துல இப்ப உடனே ஜக்கி வாசுதேவ் என்கின்ற ஒரு தனி மனிதன் மாற்றிட முடியும் அப்படின்னா மாற்றுவதற்கு நீங்கள் நினைக்கின்ற ஒரே விஷயம் எது? மனிதன். வேற எதுவும் மாற்ற தேவையில்லை, மனிதன் மட்டும்தானே மாறணும். வேற ஒன்றும் மாற்ற தேவையில்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. மனிதன் மட்டும்தான். என்ன பட்டாம்பூச்சி மாற்றணும்னு போறீங்களா? வேண்டாம். நீங்க ஒரு குருவா இருக்கிறீங்க. இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் தருகின்ற அவர்களிடம் என்ன சிக்கல் இன்றைக்கு இருக்கு, அவர்களுக்கு உங்கள் மூலமாக எங்கள் நேயர்களுக்கு? எல்லாத்துக்கும் முக்கியமானது மனநிலையில் ஒரு சமநிலை எல்லாமே, சுக்கம் எல்லாமே, பலவிதமான பாதிப்பு, தேவையில்லாத பாதிப்பு நடந்திருக்குது. இளைஞருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். பட் இளைஞர் கொஞ்சம் தீவிரமாக நடக்கிற மாதிரி தெரியுது இப்போ. என்னத்துக்குன்னா அவருடைய எக்ஸ்போஜர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. இது அடுத்த ஒரு 10-15 வருஷத்தில் இது பேண்டமிக் லெவலுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. போயிருக்குது, அப்போவே கவனித்தோம். இப்படியான என்ன பண்ணுறாங்கன்னா, மனத்தில் சுகம் இல்லாமல் போயிடுச்சுன்னா, இல்லை போதைப் பொருள், இல்லை சாராயே, இல்லை ட்ரக்ஸு, இந்த மாதிரி போயிடுவாங்க. இதனால் இளைஞருக்கு ரொம்ப முக்கியமானது என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்கள் எண்ணம், உங்கள் உணர்வு, உங்கள் உடல், உங்கள் ரசாயனம் நீங்கள் நினச்ச மாதிரி நடந்தா உங்களுக்கு போதை தேவையா, வேறு எதனால் தேவையா? ஆனந்தமாக இருக்க முடியும் தானே, பேரானந்தமாக வாழ முடியும் தானே. இதனால் இப்போது மனிதனுக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த பரிணாமத்தை செயலில் நாம் மேலே வந்த ஒரு மலர் மாதிரி, புழு பூச்சியில் ஆரம்பித்து இப்படி வந்து இப்போ ஒரு மலர் மாதிரி, எல்லாத்துக்கும் புத்திசாலியான, எல்லாத்துக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கிற ஒரு ஜீவன் நாம் இந்த பூமியில். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கஷ்டப்படுற ஜீவி நாம் தான் ஆயிருக்கிறோம் இப்போது. என்னத்துக்குன்னா, நம்ம புத்தி எப்படி நாம் நடத்துக்கணுன்றதே நமக்கு புரியல. பாதி மூளை எடுத்துட்டா எல்லாரும் சமநிலையாக இருப்பாங்க. மூளையே பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்கள் இது கேள்விப்பட்டீங்களா நினைக்கிறேன் நான். இந்த ஹைதராபாத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெலிவிஷன் ஆங்கர், ரீசனபிள் பாப்புலராக டெலிவிஷன் ஆங்கர், அந்த அம்மா ஒரு 3வது மாடியிலேருந்தோ 5வது மாடியிலேருந்து குதிச்சுட்டு செத்துட்டாங்க. சூசைடு. நோட் விட்டாங்க, மை பிரெயின் இஸ் மை எனிமி అని எழுதாங்க, ஹேண்ட் ரைட்டிங். அது எல்லா டிவியில் எல்லாம் காட்டினாங்க. அப்போ இந்த பிரெயின், இந்த மூளை இந்த நிலை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ஆயிரம் வருஷம், லட்சம் வருஷம் ஆயிருக்கு தெரியுமா? ஒரு சின்ன ஒரு செல்லோட இருக்கிற அந்த அமீபாலேருந்து இப்படி பிரெயின் பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளோ லட்சம் வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த பிரெயினே நமக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன அதுக்கான இப்போ நம்ம கல்வியில், நம்ம சமூகத்தில்,
நாம் எப்படி நடத்துக்கிறதுன்னு நமக்கு புரியல. நம்ம ஃபோன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், ஏர்பிளேன் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியும், சந்திரமண்டலத்துக்கு போகிறது எப்படின்னு தெரியும். நாம் எப்படி நடத்துக்கிறதுன்னு தெரியல. இதனால இந்த ஒரு விழிப்புணர்வாக என்னை நான் எப்படி நடத்துக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் முக்கியமானது. அடுத்த ஒரு வருஷத்தில் உலகம் முழுக்கமாக நாம் இந்த ஒரு பெரிய ஒரு புரட்சி நடத்துகிறோம். எப்படி எல்லா மனிதனுக்கு என்னை நான் எப்படி வச்சுக்கிறதுன்னு புரியணும். அதுதான் நம்ம வேலை முதல்லேருந்து. ஆனால் அது ரொம்ப எளிமையான நிலையில் உலகத்துக்கே கிடைக்கிற மாதிரி செய்யணுன்ற ஒரு வேலை இப்போது தயார் பண்ணியிருக்கிறோம். தமிழ் இளைஞர் எல்லாமே சேர்ந்து நம்ம கூட சேர்ந்திங்கன்னா உலகம் முழுக்கமாக இது நாம் செய்ய முடியும். என்னத்துக்குன்னா எப்பவுமே இந்த வாய்ப்பு கிடையாது மனித நேயத்துக்கு. எப்பவுமே நாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. எவ்வளோ மகான்கள் வந்திருக்காங்க. ஒரு அகஸ்தியமுனி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் பேசினா எவ்வளோ பேருக்கு கேட்கும்? 10 பேருக்கு கேட்கும். அந்த 10 பேரில் 5 பேருக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இப்போது இங்கே உட்கார்ந்து நாம் உலகத்துக்கே பேச முடியும். இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு தொழில்நுட்பம் நம்ம கையில் இருக்கிறப்போ நாம் தேவையான மாற்றம் நம்ம ஜனத்தொகையில் கொண்டு வரலன்னா நம்ம நெஞ்சில் ஒன்றும் அன்புன்றது இல்லை. அவ்வளோதான். உங்கள் நெஞ்சில் எதனால் கொஞ்சம் அன்பன் இருந்தால், மனித நேயத்தை பற்றி எதனால் ஒரு ஆர்வம் இருந்தால் இந்த தலைமுறையில் நாம் கட்டாயமாக இது செய்யணும். நீங்கள் ஒரு ஆன்மீக குருவாக இருந்து இந்திய அரசியலில் முக்கியமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிக கூர்ந்து கவனிக்கப்படுகின்ற ஒரு அன்றாடங்களில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் சில நேரங்களில் ரொம்ப கவனத்திற்குரியதாக ரொம்ப ஒரு ஃபயர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் ஒன்று சமீபத்தில் நீங்கள் சொன்னீங்க, கட்சிகளே இந்திய அரசியலுக்கு தேவை கிடையாது. நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நீங்கள் கட்சியில் மெம்பர்ஷிப் இருக்குது. இது அமெரிக்காவில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் அங்கே இருக்கிறப்போ அது பேசினேன், அது இங்கேயோ சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, உங்கள் அப்பா ரிப்பப்ளிக்கன், நீங்கள் ரிப்பப்ளிக்கன், உங்கள் குழந்தை ரிப்பப்ளிக்கன். என்னத்துக்கு வேணும் உங்களுக்கு அப்படின்னு இது என்ன ஜனநாயகம் என்னத்துக்கு வேணும்? அப்போவே டிசைட் ஆகிடுச்சே. உங்களுக்கு ஜனநாயகம் என்ன? இப்போது 5 வருஷம் நடக்குது இந்த கவர்மெண்ட்டு. நாம் நம்ம புத்தி உபயோகப்படுத்தி இவர் நம்ம நாட்டுக்கு நன்மையா இல்லையா பார்த்துட்டு ஓட் பண்ணணும். அப்படி இல்லை, நீங்கள் பாக்கெட்டில் பார்ட்டி கார்டு வச்சுட்டீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அதே தான் ஓட் போட போகிறீங்க. உங்களுக்கு என்னத்துக்கு டெமோக்ரஸின்னு கேட்குறேன். டெமோக்ரஸின்னு இருக்கணும்னா ஒரு தடவை நாம் யோசிக்கணும். இதுக்கு நான் சொன்னேன், நம்ம கட்சி வேண்டாம்னு சொல்லலை, கட்சிக்கு மெம்பர்ஷிப் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஏதோ ஒரு 1000 பேரோ 10,000 பேரோ உங்களுக்கு வேணும் நடத்துறதுக்கு, உங்களுக்கு ஆஃபீஸ் பேரர்ஸ் வேணும், அது வச்சுக்கோங்க. லார்ஜ் ஸ்கேல் மெம்பர்ஷிப் பண்ண வேண்டாம். லார்ஜ் ஸ்கேல் மெம்பர்ஷிப் பண்ணிட்டீங்கன்னா, அது இப்போ பண்ண வேண்டாம்னு யாருக்கும் சொல்ல முடியாது. என்னத்துக்குன்னா சட்டத்தில் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம ஜனநாயகத்திலேயே இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் இருக்குது, அதில் கட்சி இருக்கக்கூடாது. ஆனால் அங்கேயும் கட்சி தான் நடக்குது. எதுக்கு கட்சி இருக்கக்கூடாதுன்னா, கிராமத்தில் பிரிக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில். கிராமத்தில் 2 கட்சி ஆயிடுச்சுன்னா எது செய்ய முடியாது. அந்த இதில் நாட்டில் 2 கட்சி இருக்குது, 4 கட்சி இருக்குது, அது வேறு விஷயம். கிராமத்தில் அப்படி வந்துட்டோன்னா வேலை பண்ணாது. இதனால உங்களுக்கு பார்ட்டி மெம்பர்ஷிப் வந்துடுச்சுன்னா நீங்கள் யோசித்து இவர் நல்லது பண்ணியிருக்காங்களா, நன்மை பண்ணியிருக்காங்களா இல்லையா அதை யோசித்து ஓட் பண்ணுறத திரும்பியே உங்களுக்கு போயிடும். எங்கே இருக்குது ஜனநாயகம்? முடிஞ்சு போச்சு. இவ்வளவு நேரமாக சத்குரு ஜகி வாசுதேவ் அவர்கள் ஈஷா யோக மையத்தில் அமர்ந்து ஆனந்த விகடனில் கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானா நிகழ்ச்சிக்கு அரசியல், ஆன்மீகம், அன்பு, மனிதநேயம், கல்வி, சவால்கள் எல்லாம் குறித்தும் மிக மன வெளிச்சத்தோடு நம்மிடையே பல வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நேயர்கள் சார்பிலும் என் சார்பிலும் ஆனந்த விகடன் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சத்குரு.